ஹாய் மியாசன்ஸ், நான் உங்க மியா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். என்னடா வந்தோடனே ஒன் ஷாட்டான்னு பார்க்காதீங்க. ஸோ அந்த சேனல் டெலீட் ஆகிடுச்சு. இனிமேலேருந்து இந்த சேனல்ஸ் தான் வீடியோஸ் அப்லோட் ஆகும். தென் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லார்ட்டையும் சொல்லிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிட்டு. தென் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஓகேடா, நான் ரொம்ப பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் வீக்லி 1 வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 or 3 வீடியோஸ் ஒரு வீக்கில் வந்துட்டு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். தென் இப்போதைக்கு எனக்கு வீக்லி ஒரு 1 வீடியோஸ் போடுவேன்டா. அந்த மாதிரி தான் இப்போ டைம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சாரி, நிறையாவே பிரேக் எடுத்துக்கிட்டேன். தென் நம்ம சேனல் வந்து சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கண்டிப்பாக லைவ் வரேன். லைவில் நம்ம நிறையா பேசலாம். அந்த சேனலில் இருந்தப்போ எப்படி நான் பேசணுமோ அதே மாதிரி. நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். மிஸ் யூ ஸோ மச். நிறைய பேர் இன்ஸ்டாவில் எனக்கு நிறையா மெசேஜ் பண்ணி என்னை ரொம்பவே பூஸ்டப் பண்ணிருந்தாங்க. நானும் வீடியோ போடலான்னு ரொம்பவே ட்ரை பண்ணுவேன். பட் வந்துட்டு எனக்கு அந்த மைண்டே வரல. பட் இப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு ஓகே, போதும், ரொம்ப பிரேக் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட வந்திருக்கேன். இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு இன்னும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மியா உன் வாய்ஸ் கேட்கணும், மியா உன்னோட வாய்ஸ் கேட்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. நானே என்ன பெருமை பேசல, ரியலி எனக்கு அது மாதிரி மெசேஜ் தான் வருது. ஸோ அதுதான் சொன்னேன். நான் ரொம்ப பேசிட்டேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ ஸோ மச். சரி, ஓகே, வாங்க. தென் இதுவே ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோரிக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ஜங்குக் ஒன் ஷாட் தான். இந்த ஒன் ஷாட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ மறக்காமல் ஹெட்செட் எடுத்து போட்டு நல்லா ஃபீல் பண்ணிட்டே கேளுங்க. ஒரு அழகான க்யூட்டான லவ் ஸ்டோரி தான். தென் மறக்காமல் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வைப்பானா தெரில, பார்க்கலாம். சரி வாங்க. நான் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட கேரக்டர் தென் உங்களோட கேரக்டரை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஜங்குக் வந்து இதில் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ அவரோட நேம் வந்துட்டு மேஜர் ஜியான் ஜங்குக். தென் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டராக இருக்கீங்க. ஸோ ஒரு டென்டிஸ்ட், ஓகேவா? தென் இதுவே போதும். அங்கே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லே இப்போ ஜங்குக் அவனோட கேம்பஸில் தான் இருந்துகிட்ருக்கான். அவங்க அம்மா அப்பாலாம் அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணுறான். என்னம்மா, எதுக்கு இப்போ வந்திருக்கீங்க? அதான் போன வரவே வந்தீங்களே, பரவாயில்ல இருக்கட்டும்டா, வேண்டாம் உன்னை பார்க்க வரது கூட நாங்கள் பர்மிஷன் வாங்கணுமா என்ன? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து அலைச்சலாக இருக்காதா அப்படின்ட்டு ஜங்குக் அவங்க அம்மா அப்பாட்ட கேராக பேசிகிட்டு இருக்கான். தென் அப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஜங்குக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அப்போ வந்துட்டு ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, அது உன்னோட கல்யாணத்தை பற்றி தான்ப்பா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் பண்ணுற இஷ்டமே கிடையாது, என்னம்மா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒரு மாதிரி கோமாறான். அப்போ ஜங்குக் அப்பா பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் தான் வேணான்னு சொல்கிறாள், என்னங்க எங்கள் அமைதியாக இருங்க. அவன் சொன்னா அப்படியே விட்டுற முடியுமா? அவனுக்கு 25 வயசு ஆகுதுங்க. அவன் வயசுல இருக்கவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. ஏன் பையன் மட்டும் அப்படியே இருக்கணுமா? பாரு ஜங்குக், நீ மிலிட்ரி மேனா இருந்தா என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக் கூட அம்மா பேசிட்டு இருக்காங்க. பாருங்கம்மா, தேவையில்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் சுத்தமா இல்லை அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஆனா ஜங்குக் கூட அம்மா விடாப்படியா பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கு வரீங்க. அங்க வந்தோடனே ஜங்குக் உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்க அப்படியே வந்துட்டு ஜங்குக் கூட அம்மா பின்னாடி நின்றுட்டு இருக்கீங்க. ஜங்குக் அம்மா பார்த்துட்டு, இப்ப எதுக்கு அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்க? தெரியும், இவதானே உன்னை ஏத்தி விட்டா? எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. பாருங்கம்மா, இதை பேசிக்கிட்டு அக்கே நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறான். அப்ப நீங்க ஜங்குக் அப்படியே கூப்பிடுறீங்க, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்க வந்துட்டு கையில ஒரு பேக் மாதிரி வச்சிருக்கீங்க, அதை எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க. ஜங்குக் பார்க்குறான், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது இதில் ஸ்வெட்டர்ஸ் இருக்கு, நீங்கள் காஷ்மீர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சொன்னாங்க, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து முறைச்சிட்டு, பாரு உங்ககிட்டேருந்து எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, இந்த மாதிரி என் பின்னாடி சுத்தத்தை விட்டுட்டு உங்கள் அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க பாரு, கடைசி வரையும் என் பின்னாடி சுற்றிட்டு இருந்து உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு, ஜங்குக் ஏன் அப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பாரு வாயன், இது செட் ஆகாது, நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, புரிஞ்சுக்கோ. என்ன என்கிட்ட காரணம்லாம் கேட்காத. என்னை பொறுத்தவரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, லைஃப் ஃபுல்லாக நான் இப்படியே இருந்துட போறேன், என்னோட நாட்டுக்கு நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். நீங்க அந்த ஸ்வெட்டரை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுத்திட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக் அம்மா பார்த்துட்டு, வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீங்க அப்படியே உங்க கண்ணை வைப் பண்ணிட்டு, ஆண்டி சொல்லுங்க
வயன், அவன் சொல்றது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. ஏதோ அவன் அப்படி கோவத்துல பேசிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுமா. அவனை நான் எப்படியாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்ல வைக்கிறேன். ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுங்க. நீங்க எனக்காக பேச போய் அவர்கிட்ட ரொம்ப திட்டு வாங்கிக்காதீங்க. இதுல என்னமா இருக்கு? பண்ண மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம். அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். லுசு பையன் என்னென்னமோ காரணம் சொல்றாமா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் மனசு மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் நான் கடவுள்கிட்ட தினமும் வேண்டிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் அம்மா ஒரு மாதிரி பேசிட்டு உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மாவும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு தென் நீங்களும் அங்க வந்து அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ நீங்க உங்களோட கிளினிக் தான் வந்திருக்கீங்க. வந்ததுல இருந்து அதே தாட் தான். ஜங்குக்கை கிட்டத்தட்ட நீங்க ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஜங்குக் கிட்ட இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அவன் மிலிட்ரிக்கு போனா தெரிஞ்சும் கூட நீங்க இன்னுமும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா ஜங்குக் உங்களை சுத்தமா மதிக்கிறதே இல்ல. அதே தாட் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்து இன்னும் உங்களுக்கு அப்செட் ஆகுது. யார்கிட்ட இருந்ததுன்னா உங்க அப்பா கிட்ட இருந்தா. உங்க அப்பா நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் ஒரு பையனோட போட்டோ அனுப்பிட்டு இந்த பையன்கிட்ட ஃபோன் போட்டு பேசுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க அதை கண்டுக்கவே இல்லை. தென் உங்க அப்பா உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு எதனா ரெஸ்பான்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் அதையும் நீங்க கண்டுக்கல. தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு உங்க அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்க அந்த காலை எடுக்கவே இல்லை. அகைன் அகைன் உங்க அப்பா பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்குன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே கால் அட்டன் பண்றீங்க. ஹலோ அப்பா, என்னப்பா ஆச்சு? உங்களுக்கு சும்மா ஏன் கால் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் தான் டியூட்டில இருப்பேன்னு தெரியும் தானே? என்ன வைன் பண்ணிட்டு இருக்க? நீ டியூட்டிலையா இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஜங்குக்க பார்த்துட்டு வந்த. அப்ப மட்டும் உனக்கு டைம் இருக்கு, அப்பா கிட்ட பேச மட்டும் உனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு உங்க அப்பா கேட்கிறாரு. அப்ப நீங்களும் வந்துட்டு சரி சொல்லுங்கப்பா, இப்ப நான் என்ன பண்ணும்? என்ன பண்ணுமா? அதான் அனுப்பியிருக்கல, அந்த பையன் கிட்ட போய் நாளைக்கு பேசு. நீ பாருங்கப்பா, உங்களுக்கு தெரியும் தானே நான் ஜங்குக்க லவ் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நீ தான் பண்ற, அப்போ ஒன்றும் பண்ணல. நீ பாரு வைன், அந்த மிலிட்ரி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணவே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அவன் உன்னை லவ் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எப்படி நான் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கணும். ஆனா மாற்றுக்கு அவன் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம குடும்பத்துக்கு. நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கு பாரு. ஏன்னா உனக்கு 2 நாள் தான் டைம். நீ அந்த பையனை போய் மீட் பண்ற. அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என்னால முடியாது. ஜங்குக்கு தவிர நான் வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ பாரு மாயன், இது என்னோட முடிவு. இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்பா மேல உனக்கு பாசம் இருந்துச்சுன்னா நாளைக்கு போய் அந்த பையனை போய் பாரு. அப்படி இல்லையா இதுக்கப்புறத்துல இருந்து நான் உனக்கு போனே பண்ண மாட்டேன் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா அப்படியே போனை கட் பண்ணிடுறாரு. உங்களுக்குதான் என்ன பண்றதுனே தெரியல. நீங்க அப்படியே கேபின்ல பாக்குறீங்க. நீங்களும் உங்க அப்பாவும் இருந்த போட்டோ பார்த்துட்டு, ஆக்சுவலி உங்களுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான். அப்படியே அந்த போட்டோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குன்னா இப்பதான் உங்க அம்மாவோட ஃபீலிங் தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி உங்க அம்மா வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்துருப்பாங்க ஹார்ட் அட்டாக்கால. இப்ப நீங்க உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா, நீ மட்டும் இப்ப இருந்ததுன்னா அப்பா கிட்ட சொல்லி புரிய வச்சிருப்பல்ல என்னோட லவ்வ. ஏமா என்னை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரமா போனேன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, அம்மா இல்லாம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்ப நீங்க உங்க டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்க மண்டையில அவ்வளவு குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு. 1008 கேள்விகள் வருது. ஜங்குக்கு எதுக்கு நம்மள வேணான்னு சொல்றான், என்ன காரணமா இருக்கும்ட்டு அவன்கிட்ட ரீசன் கேட்டிருப்பீங்க. பட் அந்த ரீசன் எதுவுமே சரியாவே இருந்திருக்காது. உங்களுக்கு அதுவே குழப்பமா இருக்கு. அவனோட ரீசன் ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நீங்க அவனை விட்டு போயிருப்பீங்க. பட் அவன் ரீசன்ஸ் எல்லாமே வீக்கா தான் இருக்கு. ஸோ அதனாலே ஜங்குக்கை விட்டு உங்களால போகவே முடியல. நீங்க அதே திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பார்க் கிட்ட தான் வந்து உட்காடுறீங்க. உங்களுக்குன்னா தலைலாம் செம்மையா வலிக்குது. அப்படியே கத்துறீங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே கத்திட்டு அங்க இருக்கவங்களும் உங்களை தான் பாக்குறாங்க. நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஜங்குக் உன்னால நான் பைத்தியமாக்கிட்டே இருக்க தினமும். எனக்கு ரீசன் தெரிஞ்சே ஆகணும் ஜங்குக். எதுக்கு நீ வேணான்னு சொல்றேன்னா எதுனா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருந்தா போதும், அதனாச்சும் வச்சு நான் மூவ் ஆன் ஆகி போயிருவேன். பட் நீ சொல்ற ரீசன் எதுவுமே என்ன சொல்றது ஏத்துக்காத மாதிரி தான் இருக்கு ஜங்குக். எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே முடிவு பண்றீங்க. தென் இப்ப இங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க எங்க வந்து நிக்கிறீங்கன்னா ஜங்குக் கூட கேம்பஸ் கிட்ட தான் வந்து நிக்கிறீங்க. அங்க இருந்து அந்த கேம்பஸ பாக்குறீங்க. உங்க மனசுக்குள்ள கேள்வி கேக்குறீங்க, இப்ப நம்ம உள்ள போலாமா இல்ல வேணாமா? பயமா இருக்கே, இந்த டைம்ல ஜங்குக்க மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி வந்துட்டு, மேம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விசிட்டர்ஸ் நாட் அலோட் 6 o'clock மேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல நான் ஒருத்தரை மீட் பண்ணும், 10 நிமிஷம் தான் பேசிட்டு கிளம்பிடுவேன். இல்ல மேம் நாட் அலோட், இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க, சோ நீங்க போக முடியாது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்குன்னா சரி காண்டாகுது. நான் 10 நிமிஷம் தானே கேட்குறேன், இதுல என்ன இருக்கு, நானும் டாக்டர் தான் அப்படின்றீங்க. நீங்க டாக்டரா இருந்தாலும் மேம் அலௌட் கிடையாது அப்படின்ட்டு அவர் மூச்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு. உங்களுக்குன்னா சரி கோவம். சரி சார் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அங்க வந்து போக மனசே வரல.
அட்லீஸ்ட் ஜங்கு கிட்ட என்னன்னாச்சும் கேட்கணும்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குது. தென் நீங்க அப்படியே டர்ன் பண்ணி பாக்குறீங்க, அங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கு. பேசாம செவரேறி குதிச்சு போய் பார்க்கலாமா? ஆனா இது இவ்ளோ ஹைட்டா இருக்கே, எப்படி ஏறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த காம்பவுண்ட் சுவரை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே சைடு ஒரு குட்டியா ஒரு எக்ஸிட் கேட் மாதிரி இருக்கு. இது என்ன கேட்டு? இந்த கேட் மூலமா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த சைடு அப்படியே நடந்து போறீங்க. அங்க அந்த செக்யூரிட்டி இருப்பாரு. அவர் வந்துட்டு அப்படியே ஏமாத்திட்டு அந்த சைடு ஓடிடுறீங்க. ஸோ அவர் அங்க யாரோ போனாங்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா யாருமே காணோம். அந்த கேப்ல நீங்க வந்துட்டு அந்த எக்ஸிட் கேட் மூலமா உள்ள போயிடுறீங்க. உள்ள வந்து பார்த்த உடனே என்னடா இது ரொம்ப இருட்டா இருக்கு, எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அப்படியே உங்க ஃபோன் டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த கேம்பஸ் முன்னாடிலாம் இந்த இடம் அங்க இருக்கு, கேண்டீன் அங்க இருக்குலாம் சொல்லிட்டு போர்டு வச்சிருப்பாங்களடா. ஸோ அந்த போர்டு வச்சு நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட டோமும் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓ ஜங்குக் இங்க தானே தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள அப்படியே போறீங்க. அங்க பார்த்தா நிறைய ரூம்ஸ் எல்லாம் குட்டி குட்டி ரூம்ஸா இருக்கு. ஸோ ஜங்குக்கோட ரூம் உங்களுக்கு தெரியும் 306. நீங்க கரெக்டா அவனோட ரூம் கிட்ட போயிட்டீங்க. ஸோ அங்க போயிட்டு அப்படியே டோரை நாக் பண்றீங்க. பார்த்தா யாருமே திறக்கல. என்னவா இப்ப இங்க இருக்க மாட்டாங்களா என்ன? ஓ அவனுக்கு இப்ப ட்ரைனிங்ல, அதெல்லாம் மறந்துட்டேன். சரி, ட்ரைனிங் முடிகிற வரையும் நம்ம உள்ள வெயிட் பண்ணலாம். ரூம் கிட்ட போயிட்டு அப்படியே டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறீங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப ஜங்குக் வந்து ட்ரைனிங்ல இருப்பான்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ சுத்தி பாக்குறீங்க, 2 பெட் இருக்கு. மேல ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு. ஜங்குக் கீழ் பெட்ல தான் படுப்பான். அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜங்குக்கோட எல்லா விஷயமும் A to Z உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க அப்படியே அந்த பெட்ல உட்காந்துட்டு ஜங்குக் படுத்திருந்த அந்த இடத்துல அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கா கடைசி வரையும் இப்படி நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்துருவேண்ணா உன்னோட டச்சஸ் எல்லாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. தென் இதே சைட் பார்த்தா ஜங்குக் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல ஜிவன் பார்த்துட்டு, ஏய் மச்சான் என்னடா பண்ண? அந்த குப்பை தொட்டியில கடந்த ஸ்வெட்டர்ஸை காணவே காணோம். நான் எடுத்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நீ எடுத்துக்கிட்டியா என்ன? நான் எதுக்கிட்ட குப்பை தொட்டியில தூக்கி போட்டதை எடுக்க போறேன்? இல்ல நீ எடுத்துருப்பதான், போய் சொல்லாத, நீ தானே எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, தேவையில்லதெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவன் ட்ரைனிங் இது பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் தயாங் பார்த்துட்டு, டே மச்சான் அவன் எடுத்ததை நான் பார்த்தேன், அவன் தான் எடுத்து வச்சிருக்கான், வேணா ரூமுக்கு வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்றான். அப்ப ஜமீன் பார்த்து சிரிச்சுட்டு, சரி மச்சான் இன்னைக்கு வச்சு இவனை வச்சு விளையாடுற வேண்டியதான் அப்படின்ட்டு அவனுங்க 2 பேர் கலாய்ச்சி பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் அவன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். தென் இந்த பக்கம் ஜங்குக்கும் தயாங் அண்ட் ஜமீன் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அதே சைடு உங்களை பார்க்கலாம். இப்ப நீங்க அந்த ரூம்ல தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு நான் செம்ம போர் அடிக்குது. என்னடா அது இவ்வளவு போர் அடிக்குது, இவ்வளவு நேரமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப எத்தனை மணிக்கு தான் சாப்பிடுவாங்க? கிட்டத்தட்ட 9 மணியாக போகுது, இன்னுமா ஜங்குக் சாப்பிடாம இருப்பான் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே டர்ன் பண்ணி பாக்குறீங்க. அங்க பார்த்தா ஒரு சின்னதா ஒரு டேபிள் மாதிரி இருக்கு. அங்க மேல ஒரு டைரி வச்சிருக்கான். அது ஜங்குக்கோட டைரி தான். நீங்க பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. ஓ தலைவர் டைரிலாம் எழுதுவாரா அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பழக்கம் எப்பத்துல இருந்து இவங்க கிட்ட இருக்கு? இதை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே கியூரியாசிட்டியா இருக்கு அந்த டைரியில அவன் எப்படிதான் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்துட்டு ஒரு வேளை நம்மளை பத்தி எழுதியிருப்பானோ, சச்சா நம்மளை பத்தி ஏன் எழுத போறான் அப்படிதான் உங்க மனசு சொல்லுது. ஆனாலும் வந்துட்டு சரி எடுத்துதான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரி கிட்ட வரையும் போறீங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அது எப்படி அவன் டைரி அவன் பெர்மிஷன் இல்லாம எடுத்து படிக்கிறது? இல்ல தப்பு மயன், நீ தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உங்களை தடுத்துக்கிறீங்க. ஆனாலும் வந்துட்டு விட மாட்டேங்குது. சரி என்னதான் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டைரி எடுத்து ஓபன் பண்றீங்க. ஓபன் பண்ணி பார்த்தா செம ஷாக்கு. அப்படியே ஷாக் ஆயிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா அவன் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கான்? ஸோ இன்னைக்கு இத்தனை கிலோ நம்ம ஏறி இருக்கோம், இதை கண்டிப்பா குறைக்கணும். தென் இந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ அவனோட பாடி இதை பத்தி குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கான். அடப்பாவி, இதுதான் டைரி யூஸ் பண்றியாடா? நான் கூட என்னென்னமோ நினைச்சேன். சே இவன் டைரியில இப்ப நான் எதிர்பார்த்தல, என் தப்பு தான், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டைரியை மூடி வச்சுட்டு அப்படியே வைக்க போறீங்க. அப்பன்னு பார்த்து ஒரு போட்டோ கீழே விழுவுது. நீங்க அப்படியே அந்த போட்டோ எடுத்து பாக்குறீங்க. பார்த்த உடனே செம ஷாக். அது வேற யார் போட்டோ இல்ல, உங்களோட போட்டோ. நீங்களும் ஜங்குக்கும் காலேஜ் படிக்கிறப்ப எடுத்துக்கிட்ட போட்டோ. இந்த போட்டோ இன்னும் பத்திரமா வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எப்படி இவன் கிட்ட? அன்னைக்கு இந்த போட்டோவை கொடுத்தப்ப குப்பை தொட்டில தூக்கி போட்டான், இப்ப வச்சிருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போட்டோவை பாக்குறீங்க. தென் டர்ன் பண்ணி பார்த்தான். அதை நம்ம எழுதியிருக்கான், ஜங்குக் அண்ட் வயன் ஃபார் எவர் லவ்னு சொல்லிட்டு. என்னடா இவன் ஃபார் எவர் லவ்வா? ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. புரியாத மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு.
செம்ம கன்ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. தென் அப்படியே வந்து உட்காருங்க. தென் உங்க கால் கிட்ட ஏதோ தட்டுப்படுது பெட்டு கீழே. நீங்க அப்படியே குனிஞ்சு பாக்குறீங்க. பார்த்தா நீங்க காலை கொடுத்து ஸ்வெட்டர்ஸ் பேக் தான். இது எப்படிங்க? இத அவன் எடுத்துக்கிட்டானா என்ன? இது எடுத்துட்டு வந்ததுக்கு தான் என்ன திட்டினானே. இது எப்படி எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே இந்த ஸ்வெட்டர் பேக் எடுத்து பாக்குறீங்க. ஜங்குக், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு என்ன பிடிக்கலன்னு சொல்ற, ஆனா நான் கொடுக்குற திங்ஸ் வச்சிருக்க. தென் இந்த போட்டோ பின்னாடி ஃபார் எவர் லவ்னு போட்டிருக்க. என்னதான் நீ சொல்ல வர? அப்போ மனசுல நான் இருக்கேனா? அப்ப இத்தனை நாள் எதுக்குடா என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள 1008 கேள்வி நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்ப ஜங்குக் அப்படியே அவனோட டோமுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தயாங்க ஜுமேனும் அப்படியே ஜங்குக் கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. நான் ஜங்குக்கு போயிடும் ஃப்ரெண்ட் ஆள் கொடுத்த ஸ்வெட்டரை போட்டு பார்க்க போறியா? ஏடா கரெக்டா இருக்கும்ல, அவளுக்கு தான் தெரியுமே அவளோட பாடி சைஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் பார்த்து முறைச்சிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க வேலை என்னமோ அதை பாருங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாயிட்டு அப்படியே ரூமை திறக்கிறான். திறந்து பார்த்தா நீங்க இருக்கீங்களே. அப்ப ஜிமன் வந்துட்டு அப்படியே ரூமை திறக்கிறதுக்காக வரான். ஆனா ஜங்குக் பின்னாடி இருந்து, டேய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ அப்புறமா வா. டேய் நான் என்னோட பேக் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கணும்டா, நான் குளிக்க போகணும்டா, நீ அப்புறமா எடுத்துக்கோ, நீ வேணா தயாங்கோட ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோ, டே எனக்கு பத்தாதுடா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்றான். அப்ப தயாங் பார்த்துட்டு, இவனுக்கு என்னடா ஆச்சு? உள்ள என்னமோ ஆள் விற்கிற மாதிரி இவ்வளவு சீனை போட்டுட்டு இருக்கான், தெரியலையே, மேபி இருக்குமோ, நமக்கு எதுக்குது, சரி வா, நீ வேற ஏற்கனவே கப்படிக்கிற வந்து குழி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து ஜிமினை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். பக்கம் பார்த்தா ஜங்குக் உங்களை பாக்குறான். வயன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ யார் இங்க வர சொன்னா? ஜங்குக், உன்கிட்ட நான் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு, பேசலாம்பா? என்ன விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், தயவு செஞ்சு இங்கே கிளம்பு, பிரச்சனையாயிடும். இல்ல ஜங்குக், இங்க எதை பேசிட்டு தான் நாங்க எதுக்கு கிளம்புவேன்? எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் ஜங்குக், எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன வயன் தெரிஞ்சாகணும்? அதை சொல்லிட்டல நான் உன்னை லவ் பண்ணலன்ட்டு. லவ் பண்ணல ஜங்குக், உண்மையா சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு ஜங்குக், நீ என்ன உண்மையில லவ் பண்ணலையா? உன் கண்ணை பார்த்து தான் வயன் சொல்றேன், நான் உன்னை உண்மையா காதலிக்கல. ஜங்குக் பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத. அந்த கண்ணை அவ்வளவு பொய் தெரியுது. என் மேல நீ அவ்வளவு காதல் வச்சிருக்க ஜங்குக், அவ்வளவு காதல் வச்சிருக்க. அப்படி இல்லை நான் எதுக்குற இந்த போட்டோவை நீ இன்னும் வச்சிருக்க? என் கண்ணு முன்னாடி தானே இந்த போட்டோ தூக்கி குப்பை தொட்டியில பார்த்தேன். ஆனா இப்ப இந்த போட்டோ உன்னோட டைரியில இருக்கு. எனக்கு புரியல ஜங்குக், நீ யாரை ஏமாத்திட்டு இருக்க? இப்ப என்னதான் நீ சொல்ல வர? உண்மையிலே நீ காதலிக்கலையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஜங்குக் வந்துட்டு, இங்க பாருவேன், இதுக்கான பதிலெல்லாம் நான் நாளைக்கு சொல்றேன், தயவு செஞ்சு இங்க கிளம்பு. யாருன்னா பார்த்தாங்கன்னா பிரச்சனையாடும். பிரச்சனையானா ஆயிட்டு போகுது, நாய்க்கு எது போற மாதிரி தெரியல. என் அப்பா ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் நீ என்ன டார்ச்சர் பண்ற. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன கொன்றுங்க, பேசாம நான் செத்துறேன், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் பார்த்துட்டு, ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? இல்ல அப்படிதான் தோணுது. இன்னைக்கெல்லாம் எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு. மார்னிங் நீ அசிங்கப்படுத்துற, சாயங்காலம் அப்பா போன் பையனை பார்த்து பேசு, இந்த பையனை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு உயிர் எடுக்கிறாரு. ஒரு பக்கம் நீ என்னடா பண்ண சொல்ற, என்னதான் பண்ண சொல்ற, பேசாம செத்துருவா, சொல்லு செத்துருவா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக்னா வாய மூடுனா. ஜங்குக் என்னை என்ன பண்ண சொல்ற? பாரு உனக்கு எல்லா பதிலும் நான் சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நீ என்கிட்ட எல்லா விஷயத்துக்கான பதில சொன்னா மட்டும் தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியல. அவன் அப்படியே வந்துட்டு, சரி வெயிட் பண்ணு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அங்கே பீப்புள்ஸில் யாரும் வரமாட்டாங்க. ஸோ ஆர்மி ஆஃபீஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச இடம் தான். ஸோ அங்கே கூப்பிட்டு வந்துடுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த? அது அவர் எக்ஸிட் கேட் மூலமாக வந்த. உனக்கு யார் இந்த டைமில் வர சொன்னா? நீ அதை விடு. இப்போ நீ நான் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பதில் சொல்வியா, இல்லை தேவையில்லதெல்லாம் பேசிட்டு இருக்க போறியா? சரி நீ என்ன கேள்வி கேட்கணுமோ கேளு. நீ என்ன லவ் பண்ணுறியா? அதான் சொல்லிட்டல நான் உன்னை பண்ணலன்ட்டு. அப்போ அந்த ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ? நடிக்காத ஜங்குக், இப்போ தானே ரூமில் காமிச்சேன் அந்த ஃபோட்டோ. அது அந்த ஃபோட்டோவில் நான் நல்லா இருந்தேன், அதனால் நான் வச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி. அந்த ஸ்வெட்டர்ஸ் அதை எப்படி நீ வச்சுருக்க? உனக்கு தான் ஸ்வெட்டர்ஸே பிடிக்கலன்னு சொன்னியே, அது தூக்கி குப்பையில தானே போட சொன்ன, இப்படி அதை வச்சுருக்கா? அது அது வந்து அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி பார்க்குறான். தெரியும் ஜங்குக் நீ என்ன லவ் பண்ணுற, ஆனால் எதுக்குடா வேணான்னு சொல்கிற? எனக்கு சுத்தமாக புரியல. உனக்கு எவ்வளோ லவ் இல்லையா? இல்லை சொல்லு, எனக்கு தெரிஞ்சாங்களோ ஜங்குக், நீ என்ன வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு வேலிட் ரீசன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த ரீசன் சொன்னால் நீ என்னை விட்டுருவியா அப்படின்னு நம்ம கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சொல்லுடி, அந்த ரீசன் சொன்னால் என்னை விட்டுருவியா? நீ சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன்
இல்ல நீ சொல்லு அப்படி நீங்க சொல்றீங்க. அப்படியா, சரி, அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். என்னை விட்டுறணும் என்ன அப்படின்ட்டு அவன் கேக்குறான். நீங்க அப்படியே ஜங்குக்க பாக்குறீங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தலை கீழே குடிஞ்சுக்கிறீங்க. சரி, நான் சொல்றேன். நான் உன்னை ஏன் வேணான்னு சொல்றேன்னு தெரியுமா? நான் சீக்கிரமா செத்துருவேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்றான். உங்களுக்குன்னா ஒன்றும் புரியல. ஜங்குக், என்ன பேசுற? ஏய், எனக்கு எதுவும் நோயெல்லாம் கிடையாது. நான் வேலை பார்க்குற இடம் அப்படி. நான் பார்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த லட்சணத்தில் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு ஓ வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு ரீசனா? அப்போ உன் கூட வேலை பார்க்குறவங்க யாருன்னு கல்யாணம் பண்ணது இல்லையா? சொல்லு. அண்ணி இருக்காங்க வாயன், அண்ணி இருக்காங்க. அண்ணா பண்ணிட்டு அந்த பெயினை நான் பார்த்துருக்கேன் வாயன். அந்த பெயினை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். புரியல, நீ என்ன சொல்ல வர? சொல்ற வாயன், நீ கேட்டல்ல உன் கூட வேலை செய்கிற ஆஃபீஸர் யாரா கல்யாணம் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. பண்ணியிருக்காங்க. என்னோட சீனியர். அவரை தான் எனக்கு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். அவரால் தான் நான் மேஜரே ஆனேன். தென் அவரால் மட்டும்தான் இப்போ நான் உயிரோட இருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிஷன் பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு தெரியுமா? ஸோ அப்போ எங்கள் டீமு போயிருந்துச்சு. அந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டாரு. என்ன காப்பாற்ற போய் இன்னமும் கண்ணமுறை இருக்கு வயன். அந்த புல்லட் எனக்கு பட வேண்டியது புல்லட் அவர் மேலே பட்டு அவர் இறந்துட்டாரு. அது 2 நாள் முன்னாடி தான் அவருக்கு பையன் பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஆசையாக இருந்தாரு பையனை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியும் பையனை பார்க்கவே முடியாமல் அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். என்ன சொல்ற? அதுக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்காததுக்கும் என்ன சம்மந்தம்? உனக்கு இன்னும் மாடி புரியதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. ஸோ அன்னைக்கு நடந்ததை ஜங்குக் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறான். ஸோ அவரும் இறந்துட்டாரு. தென் இப்போ அவரோட பாடியை எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒய்ஃபை பார்க்குறாரு ஜங்குக் தான். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க ரொம்பவே ப்ரோக் ஆகி தான் உட்காந்துருக்காங்க கையில் குழந்தையோட. தென் அவரோட சம்மந்தமான திங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த திங்ஸ் வாங்குறப்ப அவர் அப்படியே அழுகுறாங்க. அவங்க அப்படியே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி எதனா உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜங்குக்னா வாயிலேருந்து வார்த்தையே வரல. மேம் சொல்லுங்க, அவர் எதுனா சொன்னாரா? ஒரு குழந்தைய பார்க்கணும் ரொம்பவே ஆசைப்பட்டாரு. என்கிட்ட ஃபோட்டோ கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் நான் தான் வந்துட்டு எங்கள் ஃபோட்டோ பார்த்தா எங்கள் பார்க்க வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குழந்தையோட ஃபோட்டோ கூட நான் காமிக்கவே இல்லை. கடைசி வரையும் இந்த பையனை பார்க்காமலே போயிட்டார்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அது ஜங்குக்கோட கண்ணில் தான் டியர்ஸ் வருது. அவன் அப்படியே டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அந்த திங்ஸை கொடுத்துட்டு அப்படியே செல்யூட் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போய் நிற்கிறான். அந்த குழந்தையும் தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் அந்த அவ்வளோ டியர்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்லை, இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. இந்த மாதிரி சென்னால் யாருக்கும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசியிருப்பான். தென் அந்த விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். புரியலையா? இப்போ நான் புரியுதா? அந்த மாதிரி நீ இருந்துடக்கூடாது வயன். அந்த மாதிரி நீ இருந்துடக்கூடாது. என்னோட உயிர் எப்போ வேணா போகும்டி. நாளைக்கு நீ அதே மாதிரி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா என்னால் எப்படி சொல்லு? என்னால் எப்படி யோசிச்சு பார்க்க முடியும் நீ அந்த சுச்சுவேஷன்ல? என்னால் முடியலவா. அதனால தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். அந்த 2 மாதத்துக்கு அப்புறமே உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணான் தான் இருந்தேன். எப்போ அந்த இன்சிடென்ட் நடந்துச்சோ அப்போவே என் மனசுக்குள்ள அந்த காதலை போட்டு புதைச்சிட்டேன். நீ சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுற. வேறொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் லாங் நீ ஹாப்பியாக வாழணும்டி. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஜங்குக், நீ இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு போவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஏய் பைத்தியமடி நீனு, எப்போ அவனை சேர்த்து போயிட போறேன்னு சொல்கிறேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணுன்னு இருக்க. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஜங்குக், நீ இவ்வளோ பெரிய காரணம் சொல்லியும் எனக்கு மேலே வெறுப்பு வரல ஜங்குக். உன் மேலே அதிகமான காதல் தான் வருது. எனக்கு உனக்கு காதலிக்க தான் அதிகமான சான்சஸ் கொடுக்குறே தவிர உன்னை வெறுக்க ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்ற ஜங்குக். நான் என்னடா பண்ணட்டும்? நீ செத்தே போன்னு தெரிஞ்சுதாண்டா உன்னை லவ் பண்ணிருக்க. பரவாயில்ல, நீ வாழ போகிறது என் கூட 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ தெரியல. ஆனால் உன் கூட வாழ்ற, அது போதும் ஜங்குக், அது போதும். என்னோட கடைசி காலம் வரை உன் கூட இருப்பேன்னு தெரியல ஜங்குக். ஆனால் என்னோட சந்தோஷ நாட்கள் உன் கூட இருப்பல ஜங்குக். எனக்கு ஒன்று குழந்தைய சமக்கணும். நான் உன் பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நான் உன் பொண்டாட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கை பார்த்து பேசுகிறீங்க. ஜங்குக்னா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான்.
வயன் என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்குலாம் செம ஷாக் ஆகுது. வயன் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது வயன். ஜங்குக் இப்ப நான் கஷ்டப்படலையா நீ இல்லாம? சொல்லுடா சொல்லு, இப்ப நான் கஷ்டப்படலையா அப்படின்னு சொல்லவா ஜங்குக்? நீ இல்லைனா கண்டிப்பா நான் செத்துருவேன். தயவு செஞ்சு எல்லாமே புரிஞ்சுக்கோ ஜங்குக். உன்னை நான் அதிகமா காதலிக்கிறேன். நீ என் கூட இருக்கணும் ஜங்குக், என் கூடவே இருக்கணும். கடைசி காலம் வரையும் நான் கூட இருக்கணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக்கு டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் நான் என்ன பண்றேன்னு தெரியல, அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அவனோட லவ்வ. தென் அவனும் உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். இங்க ஜங்குக்கா ஹக் பண்ணிக்கிட்டேன். ஜங்குக்கா நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற? பரவாயில்ல, நீ இந்த உலகத்துல இல்லைன்னா கூட உன்னோட ஞாபகமா உன்னோட குழந்தை கூட நான் வாழ்ந்துருவேன் ஜங்குக். ஆனா நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஜங்குக்கா. ப்ளீஸ் ஜங்குக் என்ன வேணான்னு மட்டும் சொல்லிடாது. எனக்கு கூட வாழணும்னு ஆசையா இருக்கு ஜங்குக். நான் சொன்னல உன் கூட வாழ போறது எத்தனை நாள் எனக்கு தெரியல, ஆனா நான் என் ஜங்குக் கூட வாழ்றேன். அந்த ஒரு சந்தோஷமே போதும்டா. ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ஜங்குக், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி நீங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அப்படி உங்க ஃபேஸை கப் பண்ணிட்டு உங்க கண்ணில் இருக்க டியாசெல்லாம் அப்படியே தொடக்கிறான். வயன் என்னால முடியலடி, நானும் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். என்னால நீ கஷ்டப்பட்டுற கூடாதுதான் ஒரு இத்தனை நாள் வெறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தவன். ஒன்னு சொல்லவா, உன்னை ஹர்ட் பண்ணும் போது நான் தனி அதிகமா ஹர்ட் ஆகிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுவான், என்னை மன்னிச்சிடு. ஜங்கு நீ அப்படி பேசுற? நீ என்னை எந்த அளவுக்கு காதலிச்சிருந்தா உன்னோட காதலை நீ ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்ப. ஏ ஜங்கு நீ தான் அதிகமா காதலிச்சிருக்க என்னை விட. ஏன்னா உன்னோட காதலையே ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கல எத்தனை நாளா, உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல அப்படி நீங்க அப்படியே ஜங்குக்க பார்த்து கேக்குறீங்க. ரொம்ப அதிகமாவே வலிச்சது வயன், ரொம்ப அதிகமாவே வலிச்சது. அப்ப நீங்க அப்படியே ஜங்குக்க இன்னும் டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை ரொம்ப டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நீயும் என்னை ஹர்ட் பண்ண போறதில்ல. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம லைஃபை வாழணும் ஜங்கு. என்னை சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கோ, நாளைக்கு வந்து என் அப்பா அம்மா கிட்ட பேசு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு நாளைக்கே ஓகேவா அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்க அப்படி சிரிக்கிறீங்க. அப்புறம் என்ன, நாளைக்கு இல்லாம எனக்கு தெரியாது, நான் சீக்கிரமா மேஜர் ஜியான் ஜங்கு கூட வைஃப் ஆகணும் அப்படி நீங்க சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் அதே மாதிரி தான். தென் ரெண்டு பேருமே உங்க லவ் அவ்வளோ அழகா ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்க லிப்ஸ்ல ஒரு லைட்டா ஒரு கிஸ் பண்றான். நீங்க ஜங்குக்கு பிடிச்சி நல்லா கிஸ் பண்றீங்க. ஜங்குக்கு பாக்குறான், பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா, யாராவது பாத்துட்டு போறாங்கடி. பரவாயில்ல, யார் பார்த்தா என்ன, என் புருஷன் நான் கிஸ் பண்றேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு நீங்க நல்லாவே கிஸ் பண்ணிருக்கீங்க. ஜங்குக்கு அதே மாதிரிதான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி உங்க லவ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே தான் நீங்களும் ஜங்குக்கும் உங்க லவ் அழகாவே ஷேர் பண்ணிருப்பீங்க. தென் அப்படியே தான் ஜங்குக்கு உங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் வெளியே விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அதே சைடு தயாங்கூசு பையனும் வந்துட்டு இருக்காங்க. இவன் எதுக்கிட்ட அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்கான். டே ஜங்குக்கு, டே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுபிடிச்சா நல்லா கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரியே போறான். தயாங்கும் ஜிமேனும் அப்படியே துரத்திக்கிட்டே வராங்க. ஜங்குக்கு ஒரு இடத்துல அப்படியே மறைஞ்சு போயிடுறான். டீ இங்க தானே வந்தான், எங்கடா போனா தெரியலையே மச்சான், ஒரு வேளை டோம்கே போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டோமுக்கு வராங்க. அங்க பார்த்தா ஜங்குக் வந்துட்டு அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்கான். டே மச்சான், டே வெளியே போனியா என்ன? நான் எங்கடா வெளியே போனேன், எனக்கே ட்ரைனிங் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டு நானே வந்து படுத்திருக்கேன். இல்லடா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப தேங்க மண்டையிலே கொட்டிட்டு, டேய் அது அவன் தான்டா நம்ம கிட்டே நடிக்கிறான். டேய் எங்கடா போன, எதுக்கிட்ட அந்த சைடு வந்துட்டு இருக்க? டேய் தேவங்க உனக்கு என்ன பிரச்சனை, நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கேயுமே போல, வேணா இங்க இருக்க சுகு கிட்ட கேளு. சுகு நான் எங்கன்னா வெளியே போனடாடா? இல்லையே இங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு போய் சொல்றான். டேய் இவங்க ரெண்டு பேருமே போய் சொல்லிட்டு இருக்காங்க. டே ஜிமின்னு என்ன நம்புடா, அவனுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் போய் சொன்னா சொல்லிட்டு போறானுங்க, போ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேருமே கண்டுக்காமலே போயிடுறாங்க. அப்ப ஜங்குக்கு நல்லா சிரிக்கிறான். தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு, பரவாயில்ல இருக்கட்டும் பாஸ் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஜங்குக் அப்படியே உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்றான். நீங்க அப்படியே டெக்ஸ்ட் எடுத்து பாக்குறீங்க செம்ம ஹாப்பினஸோட. அவன் என்ன பண்ணிருக்கானா, செல்லக்குட்டி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட். அவ்வளவுதான், நீங்க அவ்வளவு பிளஷ் ஆறீங்க. என்னைவா ஜங்குக் சொன்னா, என்னைவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க பஸ்ல உட்காந்துக்கிட்டு. அவ பின்னாடில இருந்து ஒரு பாட்டி பாத்துட்டு, ஏமா அந்த பையன் ஒன்னதாமா சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த பாட்டி எல்லாம் பாக்குறாங்க.
பாட்டி இப்படிலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக க்யூட்டாக டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் ஜங்குக்கும். தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. வயன், எத்தனை மணிக்கு ஜங்கு கூட பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பா இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க. 6 மணிக்கா? சரி ஓகே. ஜங்குக்கு வரான் தானே? கண்டிப்பாக வரேன்னு சொன்னார்ப்பா. சரி, கல்யாணத்தை பற்றி எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. அந்த மாதிரி தான் அவர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உங்களுக்கு தான் லைட்டாக சேட் ஆகுது. ஆனாலும் அது பெருசாக எடுத்துக்கல. ஏதோ ஓரளவுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கனாச்சும் செஞ்சாரேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் தான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்கு கிட்ட இருந்து கால் வருது. அப்படியே கால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு, பொண்டாட்டி ரெடி பண்ணிருக்கா? பார்த்தா தெரியல, டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டே இருப்பியா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுறி. எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கா, இப்போ தான் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு என்னோட டோமுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியா? நீங்கள் மட்டும் என்ன சொல்கிறீங்க? நீங்களும் அங்கே ஒர்க் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் என்னடி பண்ணுறது? நாட்டை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் ஒன்றை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறான். என்ன காப்பாற்றணுமா? ஆமாண்டி, நல்லா வேலை பார்த்தா தானே நல்ல சம்பளம் கொடுப்பாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்க முடியும். ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? சரி ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? இனிமே தாண்டி சாப்பிடணும். தென் ஆன்டிக்கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? அவங்களா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஈவினிங் கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா, நான், அப்பா எல்லாரும் வந்துடுவோம் 6 மணிக்கு. சரி ஓகே ஜங்கு, நானும் உங்களுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க. தென் மறக்காமல் நல்லா சாப்பிடுங்க என்ன? சரி, நான் சாப்பிட்றதுக்கட்டும், நீயும் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். தென் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப். ஈவினிங் 6 o'clock ஆகுது. தென் நீங்கள் உங்கள் வீட்டில் தான் வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் அப்படியே டோரை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா இது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாலாம் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு டைமை. மணி பார்த்தா 6:30 ஆயிடுச்சு. நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜங்குக்கு காலே எடுக்கல. உங்களுக்குன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் உங்கள் அப்பா பார்த்துட்டு, இங்கே பாருவாயன், அவன்லாம் வரமாட்டான், தேவையில்லாமல் அவனுக்காகவும் டைமை வேஸ்ட் பண்ணிருக்காத அப்படின்ட்டு அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு. நீங்கள் அப்பா அவர் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே போய் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான். ஜங்குக் கூட ஃபேமிலி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆன்ட்டி, அங்கிள், ஜங்குக். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? அது ஒன்றும் இல்லை வாயன், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். தென் ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால தான். சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் இருக்காரு. அவரும் வந்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் அப்படியே உங்கள் ஃபேமிலி வந்து உள்ளே உட்காடுறாங்க. தென் உங்கள் அப்பா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. தென் உங்கள் அப்பா வந்துட்டு, வயன் போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. தென் இந்த பக்கம் உங்கள் அப்பா அப்படியே ஜங்குக்கு தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்படியே அந்த சோல்ஜர் கெட்டப்லேயே வந்திருக்கான். அப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு, ஏன்டா அப்படியே வந்திருக்கா? பாரு, உன் மாமனார் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு உன்னை. நான் என்னம்மா பண்ணுறது? டைம் ஆகிடுச்சு. ட்ரைனிங் சீக்கிரம் முடியும்னு பார்த்தேன், லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அப்படியே வந்துட்டேன். பாரு, அவர் உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லை. போச்சு போ, உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு ஜங்கு கூட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்னா நீங்கள், ஐயோ ஜங்குக்கு வரீங்க இப்படி வந்தான். ஏற்கனவே அப்பாவுக்கு சோல்ஜர்னாலே சுத்தமாக பிடிக்காது, இதில் இது வேறையா அப்படின்ட்டு அவங்களுக்கு டென்ஷனாக இருக்குது. என் பக்கத்தில் வந்துட்டு உங்களோட மெய்டு தான். நீ எதுவும் யோசிக்காத வயன் பாப்பா, அதெல்லாம் அப்பா ஒத்துப்பாரு. இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அப்பா பார்க்குற பார்வையே சரியில்லை ஜங்குக்கு பார்த்து. எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன சொல்ல போகிறாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க. அப்பன்னு பார்த்து பால் பொங்குது. வயன் பாப்பா, பால் பொங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு, ஐயோ கடவுளே, நல்லபடியாக அந்த கல்யாணம் நடந்து முடிக்கணும். அம்மா, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே ப்ரே பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே டீ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் இங்கே ரொம்ப அழகாக க்யூட்டாகவே இருக்கீங்க. தென் அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். தென் அப்போ உங்கள் அப்பா பார்த்து அப்படின்றாரு. அப்போ ஜங்குக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நானா நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லாவே போகுது அங்கிள். கேள்விப்பட்டான் மேஜர் ஆகிட்டியாமே. ஆமாம் அங்கிள், மேஜர் ஆகிட்டா. தென் அடுத்தது என்ன? வேறு என்ன வேலை பார்க்குற ஐடியா? அடுத்தது காஷ்மீரில் போஸ்டிங் கேட்டிருக்கேன் அங்கிள். காஷ்மீர் போகிற மாதிரி இருக்கு. இப்போ காஷ்மீர் போனால் வயனையும் கூட கூட்டு போயிடுவியாண்ணா? அது இல்லை அங்கிள், அங்கே கேம்பில் தான் தங்குற மாதிரி இருக்கும். ஸோ வயன் அங்கே இருக்க முடியாது, அவள் இங்கே தான் இருப்பா. அப்படியா? அப்போ என் பொண்ணு என் வீட்டில் தான் இருக்கணுமா?
அதுக்கு எதுக்குப்பா அவன் கல்யாணம் பண்ணோம், அப்படியே வீட்டில் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை வயன், நான் பேசிகிட்டு இருக்கல, அமைதியாரு. ஏன்னா அங்கிள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் போஸ்டிங் போட்டால் எப்படி நான் வயனை அங்கே கூட்டு போக முடியும்? அந்த இடம் அவளுக்கு சேஃப் கிடையாது. அவளுக்கே சேஃப் இல்லாதப்போ அப்போ உனக்கும் சேஃப் இல்லை தானே? நான் எப்படி போனோம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா என்ன பேசுகிறீங்க? இவ்வளோ நேரம் வரையும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. வயன் அமைதியாக இரு, இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இஷ்டத்துக்கு ஏனோ தானெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, என்ன புரிஞ்சுதா அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாரு. நீங்கள் அப்பா அப்படின்றீங்க, வயன் அப்படின்னு ஒரு கத்து தான், நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. தென் ஜங்கு கூடமா வந்துட்டு எனக்கு புரியுதுங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, 2 பேருமே லவ் பண்ணிட்டாங்களே, லவ் பண்ணிட்டாங்க தான், அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்கள் உடனே ஓகே சொல்லிடுவீங்களா? அப்படி கேட்குறப்ப அம்மா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே தலையை கீழே குடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்ககிட்டே பதில் இல்லை, உங்கள் பொண்ணே கொடுக்க மாட்டீங்க, அப்போ ஏன் பொண்ணை மட்டும் கொடுப்பேன்ட்டு எந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் வந்தீங்க எனக்கு புரியலை அப்படின்ட்டு அவரை கேட்குறாரு. ஜங்குக்குனா செம்ம டென்ஷன் ஆகுது. அங்கிள் நீங்கள் என்ன பேச வேணுமோ ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசாதீங்க. அதான் நான் அதை சொல்லிட்டேனேப்பா, என் பொண்ணை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அவகிட்ட நீ சொல்லி புரிய வச்சு அவளை மறந்துரு என்ன? இங்கே பாருங்க அங்கிள், உங்கள் பொண்ணை நான் முதல்ல வேணாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என் மேலே வச்சிருந்த காதல் எனக்கு அவன் மேலே அதிகமான காதல் ஏற்படுத்திருச்சு. என்னாலாம் வயனை விட முடியாது அங்கிள் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ உனக்கு உன்னோட காதல் தான் முக்கியம், அப்போ என் பொண்ணுக்கான உறவும் எனக்கான உறவும் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. புரியல அங்கிள், என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணனா அவள் இனிமேல் என் பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு நான் ஒன்றும் புரியல. அப்பா என்ன பேசுகிறீங்க? ஆமாம் வயன், நீ அவனை கல்யாணம் பண்ணனா என்ன நீ அப்பான்ற மறந்துரு. அப்பா வயன், நான் சொன்னது தான் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ ஜங்குக்கும் உங்கள் அப்பாவை கூப்பிட்றாரு. அங்கிள் ஒரு 10 மினிட்ஸ் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். அவர் அப்படியே டர்ன் பண்ணிட்டு, என்னப்பா என்ன பேசணும்? இல்லை 10 நிமிஷத்தில் என்ன மாத்திர போகிறேன் நம்புறியா என்ன? இல்லை அங்கிள், 10 நிமிஷத்தில் என்ன, உங்களுக்கு 10 வருஷம் சொன்னாலும் என்னோடய சைடு உங்களுக்கு புரிய போகிறதில்ல. ஜஸ்ட்டு உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயத்த மட்டும் நான் பேசிக்கிறேன். நீங்கள் ஏன் என்ன வேணான்னு சொல்கிறீங்க, ரீசன் எனக்கு தெரியும். நான் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், என்னோடய உயிர் எப்போ வேணால் போகுன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் வயனுக்கும் தெரியும். அதனால தான் என்னை லவ் பண்ணான். உண்மையாக சொல்லுவான் அங்கிள், அவளுக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும். தயவு செஞ்சு என்ன காரணம் காட்டி அவளை நீங்கள் வெறுத்துறாதீங்க. தென் உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். என்ன ரீசன் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அங்கிள், வயனுக்கு உங்கள் மேலே அதிகமான பாசம் இருக்குது, அதை நீங்கள் எந்த காலத்துலேயும் இது பண்ணிடாதீங்க அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா அப்படியே ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் சொன்னீங்களா வயன் உங்களை விட்டுட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பா, அதனால் உங்களுக்கும் ஆனால் வயனுக்கான உறவு அருந்து போயிடும்ட்டு. நான் சொல்லுவேன் அங்கிள், வயனே வந்தால் கூட நான் அவளை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க, என்னடா அவன் இப்படி சொல்கிறது தானே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அங்கிள், ஏன்னா வயனுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். உங்கள் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் வயன் மேலே தான் அதிகமான பாசம் வச்சுருக்கீங்க. தென் வயன் உங்கள் லைஃப்பில் இல்லைனா நீங்கள் அதிகமாக சஃபர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும் அங்கிள். உங்களையும் வயனையும் பிரித்து தான் நான் வயன் கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அங்கிள் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஜங்குக்கு சொல்கிறத கேட்டோன்னே உங்களுக்குன்னா அப்படியே கண்ணத்தை டியோஸ் வருது. நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா கிட்ட கையை பிடிக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு, என்னப்பா என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என் பொண்ணு தானே தேவை, இதுக்கு என்னை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்க? அங்கிள், எனக்கு நீங்களும் தேவைதான். எனக்கு அப்பா இருக்காரு தான், ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி கோவமான அப்பாவும் வேணும். என் அப்பா எப்படின்ட்டு எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பார். நான் எப்போவுமே என் அப்பாவை கலாய்ச்சி தான் பேசிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் என் அம்மாவும் என் மேலே அதிகமாக பாசமாக இருக்காங்க. எனக்கு இந்த 2 பேரோட பாசமும் எனக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. ஆனால் என்னை திருத்துறதுக்கு ஒரு அப்பா வேணும்ல. நான் பண்ணுற சின்ன சின்ன தப்பெல்லாம் ஜங்கு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி ஒரு அப்பா வேணும்ல. அந்த அப்பாக்காக நான் ரொம்ப நாள் வெயிட்டிங். அது உங்கள் மூலமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கல்யாணம் பண்ணணுன்னா நீங்களும் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் வயனை கல்யாணம் பண்ணுவேனே தவிர மற்றபடி
உங்க விருப்பம் இல்லாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். அப்படியே உங்க அப்பா ஜங்குக் பேசுறதான் பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாருங்க அங்கிள், நீங்க ஒத்துக்கலனா எனக்கு வயன் வேணாம், நான் வயனை மறந்துடுறேன். வயன், உங்க அப்பா பேச்ச கேட்டு உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்க வந்து கிளம்புறான். அப்ப நீங்க அப்படியே உங்க அப்பா ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ஜங்குக்கு போக வேணான்னு சொல்லுங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான். ஜங்குக் அம்மா வந்துட்டு, டி ஏடா பேசிட்டு இருக்கா, அவளே வர்றப்ப நீ ஏடா வேணான்ற, மா அமைதியா வா, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருந்து இப்படி போனா என்னம்மா பண்ணுவா, உனக்கு எவ்வளவு வலிக்கும், அதே மாதிரி தானம்மா அவருக்கும் இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்க அம்மா கைய பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப உங்க அப்பா வந்துட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஜங்குக் அப்படியே டேர்ன் பண்ணி பாக்குறான். என்னப்பா அப்படியே போற, என் பொண்ணையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புரியல அப்பா. பயன், இந்த ஜென்மத்துக்கு ஜங்குக் தான் என்னோட வீட்டோட மாப்பிள்ள அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. நீங்கண்ணா செம ஹாப்பியா உங்க அப்பா பார்த்துட்டு அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. கடைசியில என்னையும் ஒத்துக்க வச்சிட்டீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்ப ஜங்குக்க பார்த்து உங்க அப்பா இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அவனை அப்படியே வந்து நிக்கிறான். என்ன மிலிட்ரி மேன், எப்படியும் உங்க மாமனாரை ஒத்துக்க வச்சிட்டீங்க, பரவாயில்ல, என்னை பத்தி நீ அதிகமா யோசிக்கிறல்ல, இது போதும். நீ எந்த அளவுக்கு என் பொண்ணை லவ் பண்றேன்ட்டு தெரியுது. அவளோட காதலை மட்டும் இல்லாம அவளை சார்ந்த எல்லாரையுமே அதிகமா லவ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஜங்குக். இந்த மாதிரி ஒரு பையன் தான் என்னோட பொண்ணோட லைஃப்ல இருக்கணும். நாளைக்கு நான் இல்லாம போனா கூட என் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பேன்ட்டு இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு ஜங்குக் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் தான் சொல்லணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்துட்டு உங்க அப்பாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். தென் அப்புறம் என்ன, உங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஃபைனலி உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 daysல உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ். ஸோ ரொம்ப அழகாவே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளாகவே தான் வெட்டிங் பண்ணுறீங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே சிம்பிளாக வெட்டிங் முடிச்சுட்டு தென் சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மார்னிங் உங்களுக்கும் ஜங்குக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு அழகாக ஒரு பிங்க் கலர் க்யூட்டான சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. இந்த சைட் பார்த்தா ஜங்குக் ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் தென் ஒரு பிளாக் பேண்ட், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காரு. தென் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். தென் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆக போகுது. தென் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் ஜங்குக்கும் அந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டு 2 பேரும் அப்படியே மாலையை மாற்றிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே கிளாப் தட்டி உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. தென் எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜங்குக் கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேஜர் ஜியான் ஜங்குக் அப்படின்றீங்க. அப்படியே ஜங்குக் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க வெக்கத்தில். ஜங்குக் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி ஓகே கிளம்பலாமா? எங்க ஹனிமூனுக்கு தான் காஷ்மீர். ஜங்குக் நீங்கள் என்ன வர வேணான்னு சொன்னீங்கல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், என் கூட ஒரு 1 week இரு, அதுக்கப்புறம் நீ இங்கே வந்துடலாம். ஏன்னா 1 வாரமா? இப்போ நீங்களும் ஜங்குக்கும் உங்களோட ஹனிமூனுக்காக காஷ்மீர் தான் வந்திருக்கீங்க. ஸோ செம்ம அழகாக இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்னோ தான், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க ஸ்னோவெல்லாம் எடுத்து ஜங்குக் மேலே அடிச்சுட்டு இருக்கீங்க. ஜங்குக் என்கிட்ட வந்தீங்க, உங்கள் மேலே ஸ்னோவை தூக்கி அடிப்பேன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக அங்கே விளையாண்டுட்டு இருக்கீங்க குழந்தை பிள்ளை மாதிரி. என் ஜங்குக்கும் அதே மாதிரி தான். என்ன ஸ்னோ வச்சு அடிக்கிறியா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஓடி வந்து பிடிக்கிறான். தென் அப்படியே பிடிச்சி லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பத்தியா என்கிட்ட மாட்டிட்டேன் அப்படியே. ஜங்குக் விடுங்க ஜங்குக், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்குக் கண்டுக்கவே இல்லை, அப்படியே உங்களை தூக்கிக்கிறான். ஜங்குக் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்து தெரியல, குட்டி ஜங்குக்கை உருவாக்குற டைம் வேணாமா? இல்லை வேணாம் ப்ளீஸ், நம்ம என்ஜாய் பண்ணலாமே. ஏண்டி எனக்கே கொடுத்துருக்குது 1 வாரம் தான் லீவு, இதில் நீ இப்படி விளாண்டுட்டே இருந்தனா நான் எப்படி குட்டி ஜங்குக்கை உருவாக்குறது? வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். தென் ரூமுக்கு தான். இப்போ நீங்கள் ஜங்குக் ரூமுக்கு தான் வந்துடுறீங்க. தென் ஜங்குக் அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறான். ஆனால் அகைன் எழுந்திரிச்சு நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணிருக்க வயன், பாரு எனக்கு செம்ம டயர்டாக இருக்கு, நீ ஒழுங்காக வந்து படுத்துட்டேன்னா நான் பொறுமையாக பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பார்த்துக்கோ நீ தான் சஃபர் ஆவ. ஜங்குக் இங்கே பாருங்க, அதெல்லாம் வேணாம்,
நம்ம நைட்டு பார்த்துக்கலாம். தினமும் தானே பண்றோம். ஏய் 2 வாட்டி தாண்டி பண்ணியிருக்கோம். தினமும் பண்றோமா? வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உங்க ஹேண்ட பிடிக்கிறான். ஆனா நீங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. தென் 2 பேருமே ஜாலியா அந்த ரூம்க்கு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்னா ஒரு கட்டத்துல வயன் என்னால சுத்தமா முடியலடி. உன் புருஷனுக்கு தெம்பு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல வந்து உட்காந்துடுறான். ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வரீங்க. மாட்னியாடி மாட்னியாமாவல வா. ஜங்கு பாருங்க நீங்க சீட் பண்றீங்க. பரவாயில்ல உங்ககிட்ட சீட் பண்ணி தான் என்னால் ஜெயிக்க முடியும். நான் அதை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்களை பெட்டை புஷ் பண்ணுங்க. மேலே ஏறி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். தென் உங்க உடம்பு தென் உங்க லிப்ஸ் எல்லாம் கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே உங்க ட்ரெஸ்ஸை அன்செப் பண்ணுறான். தென் நீங்களும் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரை நல்லா டைட்டாகவே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. தென் 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணி ஹக் பண்ணிருக்கீங்க. தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. தென் ஆஃப்டர் என்ன 2 பேருமே மேக் அவுட் பண்ணுறீங்க. செம்ம ஃபோஸ்டாக நடந்துட்டு இருக்கு அங்கே வெளியே இருக்க கிளைமேட்டுக்கும். தென் உள்ள நீங்கள் 2 பேருமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அழகான மெமரியாகவே இருக்கு. ஸோ வெளியே அப்படியே ஸ்னோ பெய்ய இங்கே உள்ள நீங்கள் 2 பேரும் மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஜங்குக் டயர்ட் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்திருக்கான். நீங்கள் இப்போ ஜங்குக் கூட ஆம்ஸில் தான் படுத்துட்டு இருக்கீங்க. 2 பேருமே அப்படியே வெளியே அந்த ஸ்னோஸ் பெய்யறதை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணி படுத்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கிட்ட அப்படியே அவனோட உடம்புல ப்ளே பண்ணிக்கிட்டே ஜங்குக்கா என்னடி இல்லை இன்னும் எத்தனை நாள் இருக்கு நான் என் ஊருக்கு போக? ஏண்டி அதை கேட்குறா? இல்லை சொல்ல இன்னும் எத்தனை நாள் இருக்கு ஜங்குக்கா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாளா? என்ன ஜங்கு 5 நாள் தான் இருக்கு. எனக்கு உன் கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னு ஆசையாக இருக்கு. எனக்கும் ஆசை தான். ஆனால் இந்த ஒரு வாரம் லீவுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். அகைன் லீவ் கேட்டால் அதுக்கப்புறம் லீவ் கொடுக்க மாட்டானுங்கடி. ரொம்ப பண்ணுவானுங்க ஜங்கு. ஆனால் இப்போ பாரு நான் இன்னும் ஒரு 2 மாதத்தில் நான் உன்னை பார்க்கறதுக்காக அங்கே வரேன் என்ன. ஆனால் புரிச்சுக்கோவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். தென் நீங்களும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படியும் உங்களை சமாளிச்சிடறான். தென் அப்படியே தான் அந்த 5 டேஸும் போயிருக்கோம். நீங்களும் ஜங்குக்கும் அந்த இடத்துல இருக்க எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாகவே உங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம். தென் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன ஜங்குக் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இதனடா என்ன சொன்ன போயிட்டு வாண்டு இப்போ நீ ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கா? ஏதோ சொன்னேன்டி ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன்னை அனுப்ப போகிறேன்னு நினச்சி வேணா பேசாமல் நான் இங்கே எங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிக்கவா? இல்லை இல்லை நீ தனியாக இருக்கிறது இங்கே சேஃப் கிடையாது. இல்லைன்னா நானே உனக்கு தனியாகவே இருக்க சொல்லியிருப்பேன்ல. வேணாம் நீ அங்கே இருக்க தான் சேஃப். அங்கே அம்மா அப்பா கூட இரு. தென் இல்லைன்னா உங்கள் வீட்டில் கூட இரு. எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை ஜங்குக் நான் உங்கள் அம்மா அப்பா கூட இருக்கேன். அப்போ உங்கள் அப்பா அவர் வந்துட்டு பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்காரு. அவர் அப்பப்போ நான் போய் பார்த்துக்கிறேன். சரிடி ஓகே. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா? எனக்கு கஷ்டமாக இருக்குவா. நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரிய போகிறோம்ல. அட பாவி நான் என்ன விட்டு முழுசாக போகிறேன். நம்ம 2 பேரும் தினமும் கால் பேசலாம் ஜங்கு. வீடியோ கால் என்ன? வீடியோ கால் பேசினா என் கூட இருக்கிற மாதிரியா இருக்கும். இல்லையே உன்னை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே உங்கள் சோல்டரில் சாஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு என்ன பண்ண முடியும் நீயே சொல்லு. அது வந்து உன்னோட ட்ரெஸ்ஸை ஒன்று நான் எடுத்து வச்சுட்டேன். என்ன ஏன் ட்ரெஸ்ஸையா? அதை எப்போ எடுத்து வச்சா? அது எனக்கு உன் ஞாபகம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு கிஃப்ட் பண்ணல ஒரு கர்பிள் டிஷர்ட். ஆமாம் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் எப்போவுமே என் கூடயே வச்சுப்பேன். அதை பார்க்குறப்பெல்லாம் நீ என் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அழகாகவே அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கான். எங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஜங்கு இந்த மாதிரி ஒரு பையனெல்லாம் யாருக்கிட்டா கிடைப்பா? நல்லா லக்கி தான். ஏன் தங்கத்துக்கு என்ன? நானும் தான் லக்கி தான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்களை டைட்டாகவே ஹக் பண்ணிக்கிறான். தென் அதுக்கப்புறம் என்ன ட்ரெயினும் வந்துருச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் திங்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஜங்குக்கு உங்க கூட ஹெல்ப் பண்ணுறான். தென் ட்ரெயின் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்கும். ஸோ உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு
தென் ஜங்குக் நீங்களும் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் கிளம்பு, ஏற்கனவே உனக்கு 10 டைம் கால் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த காலை இக்னோர் பண்ண அப்புறம் உங்கள் ஆஃபீஸர் உனக்கு எதுனா பனிஷ்மெண்ட் கொடுத்துட போகிறாரு. கொடுத்தா கொடுக்குறான், உனக்காக தானே, உனக்காக என்ன வேணால் வாங்கிப்பேன், பரவாயில்ல இருக்கட்டும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறேன்டி அப்படின்ட்டு ஜங்குக் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு இருக்கான். நீ ஏன்டா சும்மா சும்மா என்னோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிற? அது ஏன் தரல, உன் ஷோல்டர் சாஞ்சா மட்டும்தான் என் உடம்புல எந்த ஒரு பெயினும் இருக்க மாட்டேங்குது, அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குடி, அதனால தான் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. தென் அப்படியே தான் கொஞ்ச நேரம் போகுது. ட்ரெயின் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஜங்குக் ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஜங்குக் எந்திரி, பரவாயில்ல ஜங்குக் எந்திரின்னு. ஏ ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு, சரி வேன் பத்திரமா போ, நான் உனக்கு போனோடனே கால் பண்ணுறேன் என்ன, சரியா, பத்திரமா போடி, சேவா போ, தென் மறக்காம சாப்பிட்ரு, இதில் வச்சுருக்கேன் சாப்பாடு என்ன. ஜங்குக் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா போ, கேம்பில் உனக்கு எதுனா ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணி பேசு ஏன்னா, தினமும் நான் உனக்கு கால் பண்ணுறேன், உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெயின்லேருந்து இறங்குறான். தென் அந்த ட்ரெயின் போகிற வரையும் அங்கேயே நின்றுட்டுருக்கான். தென் நீங்களும் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியோஸ் வருது. தென் நான் அப்படியே உங்கள் கண்ணில் இருக்க டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு அப்படியே எப்படியோ ஸ்மைல் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் உங்கள் கூட இருந்த டேஸ்லாம் அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த ட்ரெயினில் வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் அவனோட கேம்புக்கு வந்துடுறான். ஸோ அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். தென் அதே சைடு நீங்களும் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. தினமும் கால் பேசுவீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஜங்குக் உங்களுக்கு ஒரு 10 கால்னாச்சும் பண்ணிடுவான். வீடியோ காலே ஒரு 5-6 பண்ணுவான். தென் நார்மல் கால்னா ஒரு 4-3 பண்ணுவான். ஸோ அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறது, தென் உங்ககிட்ட பேசுறது, அப்படியே தான் டைம்ஸ் டேஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்படியே தான் ஒரு 2 மாதம் போயிருக்கோம். தென் நான் வர மாதிரி தான் இருந்திருக்கோம். ஆனால் அங்கே வேலையில் மாட்டியிருப்பான். தென் அதை நினச்சா ரொம்பவே வரி பண்ணியிருப்பான். நீங்களும் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் ஜங்குக், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், கேட்டு லீவ் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை இது பண்ணியிருப்பீங்க. தென் அப்படியே தான் ஒன் டே நீங்களும் ஜங்குக்கும் ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கீங்க. வீடியோ கால் தான். அது ஒரு நைட் ஒரு 8 o'clock இருக்கும். அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் பார்க்குறான். என்ன வயன் நீ சமைச்சிட்டு இருக்க? அம்மா எப்பவுமே குக் பண்ணி வச்சிருவாங்களே. இல்லை அவங்க வெளியே போயிருக்காங்க, உங்ககிட்ட சொன்னாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லை? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஊரில் அத்தையை பார்க்க போகிறேன்னு சொன்னாங்களே, நான் மறந்துட்டேன். அப்போ நீ மட்டும் தான் இருக்கியா என்ன? நான் மட்டும் தான் இருக்கேன். இதில் என்ன? இல்லை தனியாக இருக்கே, பயமா இல்லை? நான் யார் தெரியுமா? யாரு நீங்கள்? நான் மேஜர் ஜியான் ஜங்குக்கோட வைஃப். நான் ஏன் பயப்படணும்? ஓ அப்படியா, சரி 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 விடு, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுக்கு எனக்கு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்க? நீ சாப்பிட்டியா? நான் எதுவும் சாப்பிட போகிறேன். இந்த பாரு, ரொட்டி, தென் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்துட்டு புலாவ். என்ன ஜங்கு ஃபுல்லாக நார்த் இந்தியன் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு சவுத் இந்தியன் டிஷ் தானே ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் தான், நான் என்ன பண்ணுறது, இங்கே இருக்க குக் வந்து பஞ்சாபியாச்சே, அவரோட ஃபுட் தான் செஞ்சிட்ருக்காரு, நான் தான் சாப்பிட்ணும். உனக்கு நான் செய்கிற ஃபுட்டு வேணுமா? ஃபுட்டு மட்டும் வேணுமா? நீயும் தான் வேணும் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். ஏய் என்ன பேசிகிட்டு இருக்கா? ஏய் நீ தாண்டி ஃபுட்டு வேணுமான்னு கேட்ட, எனக்கு வயிற்றுக்கும் வேணும் தென் அப்படின்றான். டேர்ட்டி, நீ எப்போவுமே 10 மணிக்கு மேலே தானே இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பா. எப்போனா எப்போயும் ஆரம்பிச்சிட்டா? எப்போ பேசினா என்னடி, நான் உன் புருஷன், எப்போ வேணா அதை பேசுவேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே இந்த பாஸ்தா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் ஃபைனலி பாஸ்தா பண்ணிவிட்டு தென் டைனிங் டேபிளில் நீங்களும் ஜங்குக்கும் ஒன்றாவே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ கால் மூலமாக தான். ஸோ ஜங்கு கிட்ட, ஜங்கு காரம் ஓவர் ஆகிப்போச்சு, நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அதிகமாக போட்டேன் போல், செம்ம காரமாக இருக்குது. சரி விடுடி, ஆர்டர் பண்ணி சாப்பிடு. இன்னும் இல்லை, ஆர்டர் பண்ணலாம் சாப்பிட மாட்டேன். ஏன் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டேன்? அது சாப்பிடக்கூடாது ஜங்கு. ஏன்டி சாப்பிட மாட்டேன் சொல்லு? அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஜங்குக்குன்னு ஒன்றும் புரியலை. அவன் அப்படியே ஒரு மாதிரி யோசிக்கிறான். இப்போ நீ ஏன்டி சாப்பிட மாட்டேன்னு தானே கேட்டேன், ஏன் நீ சிரிக்கிற? அது ஜங்குக்கா, நீ கேட்டுகிட்டே இருந்தால குட்டி ஜங்குக்கிட்ட, எனக்கு என்னமோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குமோன்னு தோணுது. ஏய் என்னவா என் சொல்கிற? இல்லை மார்னிங்லேருந்து ஒரு மாதிரி சிக்னஸாகவே இருந்துச்சு. தென் ரொம்ப அதிகமாக பசிக்குது. தென் எதனா புளிப்பாக சாப்பிடணும் போல இருக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு அதுதான் அதே தான் அப்படின்றான். என்ன ஜங்குக்? ஏய்
கிட்ட வாங்கினியாடி? ஆ இல்ல. ஐயோ பைத்தியக்காரி! முதல்ல கிட்ட வாங்கிட்டு வாடி. ஜங்குக் இந்த டைம்லயா? பரவாயில்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க. தென் ஜங்குக்னா, ஏய் வந்துருச்சான் பாரு பாரு. ஜங்குக் இப்பதான் ஆர்டர் பண்ண. ஏய் போய் பாருடி வந்துருச்சான்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவசரப்படுத்திட்டே இருக்கான். ஜங்குக் பொறுமையா இரு. ஏய் என்னால பொறுமையாவே இருக்க முடியாது. பாருடி போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கான். நீங்களும் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிருக்கீங்க. அத யாருமே வரல. என்ன உள்ள வந்துட்டு என்னடி வந்துருச்சா? ஜங்குக் இன்னும் வரல. ஏன்னா 5 minutes ஆகுமா? ஏய் வேற எதனா ஆப்ல ஆர்டர் பண்ண வேண்டியதானே? எவ்வளோ டைம் எடுத்துட்டு இருக்கான்? சீக்கிரம் வரமாட்டானா? ஜங்குக் பொறுமையா இருடா வந்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக் கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஜங்குக்னால முடியவே இல்லை. தென் ஃபைனலி அந்த ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. தென் நீங்க ஜங்குக் வந்துருச்சு போல இரு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிட்டு வரீங்க. அப்படியே காமிக்கிறீங்க. ஜங்குக் வாங்கிட்டேன். சரி போய் டெஸ்ட் பண்ணு. ஜங்குக் பண்ண காலைல ஏய் போய் டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அதை உள்ள எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்றீங்க. ஜங்குக் வெளியே அங்க டைனிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிருக்கான். ஐயோ என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கான். நீங்க அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரீங்க. ஒரு மாதிரி தலை குனிஞ்ச மாதிரி. ஜங்குக் புரியுது. பயன் என்னாச்சுடி? பரவாயில்ல விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இல்லை ஜங்குக் எப்படா இந்த மாதிரி நடக்கலாம்? இவ்வளோ ஆசைப்பட்டா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பரவாயில்ல விடுறி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டு சரிடி நான் ஃபோனை வைக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு அவன் கட் பண்ண போறான். அப்ப நீங்க ஜங்குக் இப்ப நீ எனக்கு மட்டும் சொந்தம் இல்ல இந்த குழந்தைக்கும் நீ சொந்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிரெக்னன்சி கிட்ட காமிக்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு ஏய் வயன் டபுள் கோடு வந்திருக்குடி. ஆமா டபுள் கோடு தான் வந்திருக்கு. நீ அப்பாவாக்கிட்ட ஜங்குக் அப்படின்றீங்க. அவ்வளவுதான் ஜங்குக் செம்ம ஹாப்பி ஆயிட்டு அப்படியே அந்த போனை கிஸ் பண்ணிருக்கான். ஜங்குக் என்ன பண்ற? ஜங்குக் என்ன பண்ற? இல்ல நீ மட்டும் கிட்ட இருந்தேன்னு வச்சுக்கோயேன் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தூக்கிட்டு சுத்தி பண்ணி அப்படின்னு செம்ம எக்ஸைட் ஆயிட்டான். நான் அப்பா ஆயிட்டேன் ஜங்குக் ஜங்குக் நீ அப்பா ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணிருக்கான். இந்த பக்கம் நீங்க அவன் பண்றதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஜங்குக் ஹாப்பியா? ஏய் ஹாப்பியாவா? இந்த உலகத்துல யாரு ரொம்ப சந்தோஷமான பர்சன்னா நான் என்ன தாண்டி சொல்லுவேன். காலரை தூக்கி விட்டுட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் செம்ம ஹாப்பியா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். தென் 2 பேருமே ரொம்ப அழகாவே உங்களை லவ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் கேட்குறான் எனக்கு பாப்பாவை பார்க்கணும் போல இருக்குடி. அப்படியே உன்னோட ட்ரெஸ்ஸை தூக்கி உன் ஸ்டொமக்கை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீங்களும் அப்படியே காமிக்கிறீங்க. பாப்பா நான் பேசுறது கேக்குதா? அப்ப நீங்க ஜங்குக் குழந்தைக்கு எதுவும் கேட்காது 2 மாசம் தானே ஆகுது. ஏய் ஆய மூடுறி அதெல்லாம் கேட்கும். நான் உன்கிட்ட பேசணும். நீ அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ. என்ன அப்பா அங்கே இல்லை. நீ தான் அம்மாவை சேஃபாக பார்த்துக்கணும். அம்மா ரொம்பவே சேட்டைக்காரி. அவளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்பா வர வரையும். அப்பா உங்களை பார்க்கறதுக்காக சீக்கிரமாக வந்துடுவேன் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். 2 குழந்தைய பார்த்துக்கிட்டோம் என்ன நீ ஒன்றும் அதை பார்த்துக்க தேவையில்ல அப்படின்ட்டு அவங்கள நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கான். சரி போ நீ போய் ஆஃப் பண்ணுறேன்னு சொன்னால ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கு போ. ஏய் நான் போக மாட்டேன் நைட்டு ஃபுல்லாக பாப்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கே என்ன பண்ணுறானா அப்படியே குழந்தைகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவங்கள கண்டுக்கவே இல்லை. ஜங்குக் நான் இருக்கேன் பரவாயில்ல இருந்துட்டு போ. டேய் இப்போவே நீ மதிக்க மாட்டேன்றல அப்போ நாளைக்கு பாப்பா பிறந்தா என்னை சுத்தமாக மதிக்க மாட்டல்ல தெரிஞ்சா சரி அப்படின்றான். டேய் போடா ஃப்ராடு சீட்டர் அப்படியே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண போறீங்க. ஏய் ஏன்டி இப்படி கோச்சுக்கிறா? நான் அதெல்லாம் இல்லை எனக்கு எப்பவுமே நீ தான் ஃபர்ஸ்ட் தென் அதுக்கப்புறம் தான் பாப்பா. நைட் வரையும் தனியாக இருப்பாள்ல அதான் கூட கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான். தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் அப்படியே வேக்க பாருங்க. அதான் ஜங்குக் அது சரி தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு லைட்டாக ஏதோ அலாரம் சவுண்ட் அடிக்குது அவன் ஃபோன்லேருந்து. அவனை வந்துட்டு அப்படியே எழுந்திருக்கிறான். ஏய் குட் மார்னிங் டி பொண்டாட்டி எந்திரிச்சிட்டியா? இப்போ தான் எந்திரிச்சேன். என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? இல்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை இருக்குது அதனால தான் சீக்கிரம் போகணும். சரி ஓகே ஓகே வயன் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீ குழந்தை பிறக்கிற வரையும் ஹாஸ்பிட்டல் போகாதே. ஏன் ஜங்குக் அப்படி சொல்கிற? இல்லடி நீ ஓவர வேலை பார்க்க வேணாம் உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். எனக்கு ஏற்கனவே அங்கே வர வேலை வேறு அதிகமாக இருக்குது. ஒரு டாக்டர் வேறு ரிசைன் பண்ணி போனதுனால அவரோட டியூட்டியும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே விடு நான் அங்கே சொல்லிவிட்டு லீவ் எடுத்துக்கிறேன். சரி ஓகேடி
சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுது ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஃபோனை கட் பண்ண போகிறான். அப்படிங்க ஜங்குக்கா, என்னடி, என்ன எதுவுமே சொல்லாமல் போகிற? மறந்துட்டேன் பாப்பா, அம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க, அப்பா அப்புறமா கால் பண்ணுறேன். டேய் பாவி, என்கிட்ட பேசுனா குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கா? நைட்டு ஃபுல்லாக குழந்தைகிட்ட தானே பேசினா, இப்போ கூட என் ஞாபகம் வரல. டேய் சும்மா சொன்னேன்டி. சரி பத்திரமா போயிட்டு வா. தென் இன்னைக்கு தானே லாஸ்ட் டே. ஆமாம், ஆனால் தெரியலையே லீவ் கொடுப்பாங்களான்ட்டு. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வேலையை ரிசைன் பண்ணு. ஜங்கு ரிசைன் பண்ணுறீ, பாப்பா தான் ஃபர்ஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு என்ன? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த லெட்டரை எழுதிட்டு இருக்கீங்க. உங்கள் நர்ஸ் பார்த்துட்டு, மேம் என்ன நீங்கள் திடீர்னு லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஸோ அதனால தான் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கலான்ட்டு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். ஓ அப்படியா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் ஜங்குக் சாருக்கு தெரியுமா? அவர் முன்னாடி தான் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். செம்ம சந்தோஷமாயிட்டாரு. அப்படியா மேம், ரொம்ப ஹாப்பி, நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்கள் லெட்டர் எழுதி சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கூட அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நான் காலையில் ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான். ஸோ ஜங்குக் அம்மா அப்பாலாம் பாரு வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை, ஃபர்ஸ்ட் புருஷங்கிட்ட தான் சொல்லியிருக்கா பாருங்களேன். அவ என்ன வேணாமா சொல்லாமல் இருந்திருப்பா, நம்ம தான் வீட்லேயே இல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கூட அப்பா பேசிட்டு இருக்காரு. தென் வந்துட்டு ஜங்குக் அம்மா, இருந்தாலும் நம்ம கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும், பரவாயில்ல விடுங்க, அவளுக்கு எப்பவுமே அவன் புருஷன் தானே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கோச்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவளை என்ட்ரி ஆறீங்க. ஆன்ட்டி அங்கிள் எப்போ வந்தீங்க? நாங்கள் எப்போ வந்தால் உனக்கு என்ன அப்படின்னு லைட்டாக சும்மா தான் விளையாட்டு தான் கோச்சிக்கிறாங்க. என்னாச்சு, என்னோட ஆன்ட்டி இவ்வளோ கோமா இருக்காங்க மேலே? அப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை என்கிட்ட தானே நீ சொல்லணும், நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பான்ல, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கு தானே சொல்லியிருக்கான். ஐயோ ஆன்ட்டி, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லலான் இருந்தேன், ஆனால் ஜங்குக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு, அதனால தான். சரி ஓகே விடு. சரி என்னாச்சு, சீக்கிரம் வந்துட்ட? இல்லை, உங்கள் புள்ள தான் இனிமேல் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஸோ அதனால தான் லீவ் கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அவங்க இன்னிலேருந்து லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா, நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி அவனே சொல்லிட்டானா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஆண்டியும் பேசிகிட்டு இருக்கீங்க. தென் அப்போ உங்கள் வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. பார்த்தா உங்கள் அப்பா தான், பார்த்தா கையில் நிறைய பேக்கோடு இருக்காரு. அப்பா இது என்ன? இதுவா, உன் புருஷன் ஃபோன் போட்டு ஆர்டர், இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, நான் வர வரையும் அவளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இடத்துலேருந்து வைக்கிறாரு. ஒரு 2 பை, அது ஃபுல்லாக ப்ரெக்னென்டான லேடிஸ் என்னென்னலாம் சாப்பிடணுமோ அவ்வளோ இது இருக்கு. அப்பா நான் மட்டும் தானே ப்ரெக்னென்ட், எங்கள் வீட்டில் யாருன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா என்ன? ஏமா அப்படி கேட்குற? இல்லை எனக்கு புரியலை, எதுக்குப்பா இவ்வளோ? நான் எங்க, உன் புருஷன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்காரு மாமா, இதை போய் நீங்கள் கலெக்ட் மட்டும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். சரி நானும் கொஞ்சமாக தான் இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ இருக்குது. நானே கால் பண்ணி கேட்டேன், ஏன்ப்பா இவ்வளோன்ட்டு. பரவாயில்ல மாமா இருக்கட்டும், எல்லாம் அவளுக்கு நிறையாவே கொடுங்க, நல்லா கொழு கொழுன்னு ஆக்குங்கன்றாரு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ ஜங்குக் கிட்ட இருந்து கால் வருது, அட்டன் பண்ணுறீங்க. என்னடி எல்லாம் வந்துருச்சா, மாமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரா? கொடுத்துட்டாரு. என்ன ஜங்குக் இது இவ்வளோ ஆர்டர் பண்ணுவேன்? இதுவே கம்மிடி, கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணிருக்கேன். இது உனக்கு கம்மியா? டேய் இது நம்ம 10 குழந்தை பெற்றா கூட இது 10 காலி ஆகாதுடா. ஓ 10 குழந்தை வேணுமா உனக்கு? அப்போ வேணாமா என்ன? ஓகேவாடி உனக்கு? ஜங்கு இன்னும் இதுவே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளேயே நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு போயிட்டியா? என்னடி குழந்தை படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நீ அப்படி தானே பேசிட்டு இருக்க. சரி என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறான். இப்போதான் வந்தேன், அம்மா ஜூஸ் போட போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. சரி அப்பாலாம் என்ன பண்ணிருக்காரு? அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. சரி நீ உன்னோட ட்ரைனிங் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டவன், நான் என்னோட ஆஃபீஸர் கிட்ட பேசியிருக்கேன், இன்னும் 2 நாளாக சொல்லியிருக்காரு லீவ் தரதை பற்றி யோசிக்கிறேன்னு தான் சொன்னாரா? அது சொன்னதே பெரிய விஷயம்டி, நான் ஏமா இதை கூட சொல்ல மாட்டாங்க, கண்டு கூட மாட்டாங்க, பட் அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, அதுவே போதும், எனக்கு தெரிஞ்சு கிடச்சிரும்டி அப்படின்ட்டு அவனும் வந்து சொல்லிட்டு இருக்கான். தென் இதே சைட் பார்த்தா ஜங்கு கம்மா வந்துட்டு, வயன் இந்த ஆப்பிள் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஐயோ அதான் எனக்கு வேணாம், இங்கே பாரு ஜங்கு, உன் பொண்டாட்டி குடிக்க மாட்டேன்றா, அப்புறம் நாலு பின்ன என் பொண்டாட்டி ஏமா ஒல்லியா இருக்கா, ஏமா என் பொண்டாட்டி ஒல்லியா ஆக்காமா குண்டா ஆக்காமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஜங்குக்கம்மா போட்டு கொடுக்க. ஒழுங்கு மரியாதை குடி, அம்மா என்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்ற என்ன?
ஜங்குக் நீ ரொம்ப மோசம்டா. உனக்கு தெரியும் தானே எனக்கு ஆப்பிள் பிடிக்காதுன்ட்டு. பரவாயில்ல குடிச்சுதான் ஆகணும் பாப்பாக்காக. அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கியூட்டா சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே அந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்கிறீங்க. தென் அதுக்கப்புறம் 2 பேரும் நிறையவே பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே தாண்டா உங்க டேஸஸ்லாம் போக ஆரம்பிக்குது. தினமும் நீங்க ஜங்குக் கிட்ட பேசுறது, ஜங்குக் உங்ககிட்ட பேசுறது, நீ அந்த லீவ் கூட கேட்டிருப்பான்ல, அதுவும் ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஜங்குக்கு லீவே கிடைச்சிருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் ஆயிடுச்சு. என்னமோ லீவ் கிடைக்காம தான் இருக்கு. அப்படியே தான் மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு. நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் ஜங்குக் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஜங்குக் லாஸ்டா ஒரு லீவ் ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்டிருப்பான். தென் அவரும் வந்துட்டு பார்க்கலான்னு தான் சொல்லியிருப்பாரு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஜங்குக் இன்னும் 3 டேஸ்ல பேபி ஷவர் ஃபங்க்ஷன். அதுக்கு நீ வருவியா? தெரியல வாயன், எனக்கு வரணும்னு ஆசையா தான் இருக்கு. தூரத்துல இருந்து இவனை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பேசாம நான் வேணா ஜங்குக்கு அங்க வந்துருவா? ஏய், இந்த மாதிரி டைம்ல டிராவல் வேணாம், ரிஸ்க் ஆயிடும். ஏற்கனவே நீ வேற வீக்கா இருக்கான்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் வருத்தாவில்ல, நான் எப்படியாச்சும் வர பாக்குறேன். ஏன்னா ஆனா ஜங்குக் இன்னும் 3 டேஸ்ல பேபி ஷவர் ஃபங்க்ஷன். ஜங்குக் நான் வர ட்ரை பண்றேன் வாயன். ஏன்னா நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத, ஹாப்பியா இருக்கணும். ஏன்னா புரிஞ்சுதா? அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். அப்ப நீங்க ஒரு மாதிரி சுகமா இருக்கீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, ஏய் நீ யார் பொண்டாட்டின்னு தெரியும் தானே? தெரியும். யார் பொண்டாட்டி? மேஜர் ஜியான் ஜங்குக்கோட ஒய்ஃப். ஆ, அப்பனா எப்பவுமே போல்டா சிரிச்சுட்டே இருக்கணும். என்னடி மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க, சிரி அப்படின்னு சொல்றான். நீங்க சிரிக்கவே இல்ல. ஏய் சிரிக்க மாட்டியா? அப்ப சரி விடு, இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இனிமே பாப்பா கிட்டே பேசிக்கிறேன். பாப்பா இனிமே நம்ம அம்மா கிட்ட பேச வேணாம். அம்மா அப்பா பேச்ச கேட்கவே மாட்டேன்றாங்க. நீ இனிமே அம்மா கிட்ட பேசாத என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன, நீங்க 2 பேரும் என்கிட்ட பேச மாட்டீங்களா? ஆமா பேச மாட்டோம். நீ எங்க என் பேச்சு கேட்குற? பாரு பாப்பா எவ்வளவு சமத்தா அப்ப என் பேச்சு கேட்டீங்கன்னு உன்னை நல்லபடியா பாத்துக்கிறான். ஆனா நீ பாரு, என் பேச்சு சுத்தமாவே கேட்க மாட்டேன்ற. போ, இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். ஜங்குக் நீ வரலல்ல, அதான் கொஞ்சம் சோகமாயிட்டான். அதுக்காக நானா வராமலே படுப்பறேன்னா? ஜங்குக் பேச்சு கூட அப்படி சொல்லாத. அப்புறம் என்ன, நான் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பா வருவேன்டி. பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நான் கண்டிப்பா வருவேன். என்ன வருவ தானே ஜங்குக்? அதான் வரேன்னு சொல்லிட்டல வான். எதுவும் ஃபீல் பண்ணாத, நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இரு. என்ன தென் ஜங்குக் அப்படியே வந்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ஜங்குக் பார்த்துட்டு, சரி ஓகே ஜங்குக் சொல்றீங்க. சரி ஜங்குக் நான் போய் தூங்குறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமாண்டி, ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்காத, நீ அப்படியே தூங்கு, நான் அப்படியே உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அந்த சைட் படுத்துக்கிறான். நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. தென் 2 பேருமே இப்படிதான் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் அவனோட ட்ரைனிங்காக எப்படியும் கட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பான். நீங்க அப்படியே வேக்கப் ஆயிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்ப ஜங்குக்கோட அம்மா உங்களுக்கு சூடா பால் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. வைனி எந்திரிச்சியா அம்மா? சரி இந்த பாலை குடி. என்ன சொன்னா ஜங்குக், எப்ப வரானா? இல்ல ஆண்டி, லீவ் மறுபடியும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஜங்குக் அம்மாக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி பரவாயில்ல விடு வாயன், அவன் என்ன சொன்னா? இல்ல ஆண்டி, ட்ரை பண்றேன்னு சொன்னாரு. தெரியல, கண்டிப்பா பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வரணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே உங்க அத்தையோட மடியில தான் சாயிறீங்க. அவங்களும் வந்துட்டு அப்போ உங்க ஹேரை இது பண்ணிட்டு, வயன் எதுவும் ஃபீல் பண்ணாதான், ஜங்குக்கும் அங்கே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பான். கண்டிப்பா அவன் எப்படின்னா ட்ரை பண்ணி இங்கே வந்துடுவான். என்ன நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீ ஹாப்பியா இருந்தாதான் குழந்தை ஹெல்த்தியா இருக்கும். என்ன புரிஞ்சுதா? ம் புரிஞ்சுதா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்க ஹெட்டை பேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஜங்குக் கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கோட லீவ் வந்துட்டு அகைன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. தென் அதுவும் இல்லாமல் இப்போ அவன் ஒரு மிஷனில் இருக்கனால அவனால் சுத்தமாக வர முடியாமல் போயிடுச்சு. ஜங்குக் கதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். நாளைக்கு காலையில் அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன். அவன் அப்படியே ஒரு மாதிரி தான் பெயினாக தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா மனுஷன் என்னால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசல. பரவாயில்ல இருக்கட்டும் ஜங்குக், நீ அங்கே கரெக்டாக ஒர்க் பண்ண. என்ன மிஷன்? அது ஒன்றும் இல்லை, டெரரிஸ்ட் உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக எனக்கு நைட் 12 o'clock நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோம். என்ன சொல்கிற? 12 மணிக்கா? ம் ஆமாவன், பயப்படாதா, ஜஸ்ட்டு அவங்கள ஸ்பை பண்ண தான் போகிறோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அது மட்டும் தானே? அட்டாக் பண்ணலாம் இல்லைல்ல? இல்லை இல்லை, அட்டாக் பண்ணலாம் இல்லை. பிகாஸ் அவங்க எங்கே இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு வேற ஒரு டீம் தான் போய் அட்டாக் பண்ணுவாங்க, நாங்கள் போக மாட்டோம்.
ஏன் தானே சொல்கிறேன், நீ போக மாட்டே தானே? நான் போக மாட்டேன்டி, நான் போக மாட்டேன். ஏன்னா சரி, பேபி ஷவர் ஃபங்க்ஷன் என்னால் வர முடியாது. ஸோ என்னை மன்னிச்சிடு. பரவாயில்ல இருக்கட்டும் ஜங்குக், பரவாயில்ல இருக்கட்டும். அட்லீஸ்ட் பாப்பா பிறக்கும் போதுனாச்சும் நீ வருவியா? கண்டிப்பாக வருவேண்டி. இந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் லீவ் கேட்டிருக்கேன். அவர் கண்டிப்பாக தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு நாங்கள் அதை வந்து இருக்க போகிறேன். ஜங்குக் என்ன சொன்னா? 1 மந்த்தா? ஆமாம், நான் 1 மந்த்துக்கு லீவ் கேட்டிருக்கேன். அவர் தரேன்னு சொல்லிட்டாரு. ஸோ 1 மந்த்துக்கு நாங்கள் தான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். அதோட நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க. ஜங்குக் வந்துட்டு ஏய் ஏன் பொறுமையாரு, ஏன்னா 1 மாசமா? ஐயோ கடவுளே, 1 மாசம் என் புருஷன் கூட இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஏய் ஜஸ்ட் 1 மந்த் தாண்டி. டேய் ஓடா, இந்த 1 மந்த்துக்காக நான் எத்தனை மாதம் வெயிட் பண்ண தெரியுமா? கடைசியாக அந்த 1 வீக் உங்க கூட இருந்தது தான். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் நம்ம 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸ் லவ்லேயே இருந்தோம். பா என்னால் முடியாது. எப்போ ஜங்குக்கு அந்த மிஷன் முடியும்? எனக்கு நைட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஈவினிங் கிளம்பிடுவேன். விடா பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கு முதல் நாள் வச்சுக்கலாமா? ஏய் அதெல்லாம் வேணாம். நாளைக்கு எல்லோரும் வருவாங்க. இந்த மாதிரி மாத்திரை தேவையில்ல. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சிம்பிளாக நான் உனக்காக பண்ணுறேன். உண்மையிலே தானே? உண்மையில தாண்டி. சரி, எனக்கு டைம் ஆகுது, எனக்கு மீட்டிங் இருக்குது, நான் கிளம்புறேன். ஏன்னா ஓகே ஜங்குக் பத்திரமா போயிட்டு வா. நான் பத்திரமா போயிட்டு வரேன். தென் பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ. என்னடா டைலாக்கை மாதிரி சொல்லிடா? இல்லை, இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ. என்ன, நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு மார்னிங் கால் பண்ணுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ காலை கட் பண்ணுறீங்க. செம்ம ஹாப்பியாக இருங்க. வந்து வெளியே எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க லைட்டாக கொஞ்சம் சுகமானாலும் 1 மாதம் ஜங்குக் இங்கே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு செம்மையாக ஹாப்பி ஆகிடுறாங்க. தென் இதே சைட் பார்த்தா இந்த பக்கம் ஜங்குக் அந்த மிஷனுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். அப்போ கூட ஜுமேனோ தேங்கும். டேய் மச்சான், நீ எதோட இங்கே வர? நீ ஊருக்கு தாண்டா போகலான் இருந்த. இல்லைடா லீவ் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தென் இந்த மிஷனை முடிச்சா 1 மந்த் லீவ் தரேன்னு சொன்னார். ஸோ அதனால தான். டேய் இது ரொம்ப கஷ்டமான மிஷன்டா. நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல. காஷ்மீரோட பார்டர் கிட்ட தேவையில்ல, நீ வரத்தாவில்ல. ஏற்கனவே வாங்க வேற பயந்துட்டு இருக்கா. டேய் சும்மா இருங்கடா, அதுக்காக இதெல்லாம் விட முடியுமா என்ன? பாரு நான் வந்து தான் தீர்வேன்னு சொல்லிட்டு ஜங்குக் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கான். தென் அதே மாதிரி தான் நீங்கள் நைட்டு அப்படி ஜங்குக் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிக்கிறீங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்காக ஏற்பாடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. தென் நீங்களும் அதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக மேக்கப் பண்ணுறதுக்காக பார்லர்லேருந்து ஆள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சாரீ வந்து ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. சரி ஜங்குக் கால் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் வந்துட்டு ஃபோன் எடுக்கவே இல்லை. ஸ்விட்ச் நாட் ரீச்சபிள்னே வருது. என்ன அவர் ஃபோன் எடுக்காமலே இருக்காரு? ஒரு வேளை மிஷன் இன்னும் முடியலையா என்ன? ஆனால் மார்னிங் கால் பண்ணுறேன்னு சொன்னாரே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் கால் பண்ணுறீங்க வேற ஒரு நம்பருக்கு. பட் அதுவும் எடுக்கல. ஒரு மாதிரி உங்கள் மனசு ஏதோ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்துட்டு வயன் ரெடி ஆகிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆ ரெடி ஆகிடா ஆண்டி. ஜங்குக் ஃபோன் எடுக்கல. உங்ககிட்ட பேசினாரா என்ன? இல்லையே, என்கிட்ட பேசல. உங்ககிட்டயும் பேசலையா? ஆமாம் ஆண்டி, கால் பண்ணுறேன்னு சொன்னார். மார்னிங் வந்து பண்ண. வயன் விடு, அவன் தான் ஏதோ மிஷன் சொன்னால. மேபி அது முடிய லேட்டாக இருக்கும். தென் மீட்டிங் எதனா இருந்திருக்கும். ஏதோ ஃபீல் பண்ணாதவா, டைம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போய் இதில் உட்கார வைக்கிறாங்க ஒரு சேரில். தென் எல்லாரும் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்குன்னா மனசே சரியில்லை. ஒரு மாதிரி உங்கள் மனசில் ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு சிரிப்பே இல்லாமல் தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் கிட்ட ஒரு ஃபோன் காலும் வரல. தென் அப்போ உங்கள் ஃபோனு ரிங் ஆக்கிற சவுண்டு கேட்குது. தென் நீங்கள் அப்படியே போறீங்க. வயன் என்ன பண்ணிருக்க? ஆண்டி ஃபோன் அடிக்குது, இருமா நான் எடுத்துட்டு வரேன். இல்லை ஆண்டி நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் அந்த ஃபோன் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நீங்கள் அப்படியே ஆன் பண்ணிட்டு ஜங்குக் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஜங்குக் பேசல, வேற யாரோ பேசுகிறாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஆமாம் நான் மிஸ்ஸஸ் ஜியான் ஜங்குக் தான். நீங்கள்? நான் ஜங்குக்கோட ஆஃபீஸர் பேசுகிறேன். என்னாச்சு, ஏன் அவர் பேசல? அது அது வந்து மேம் ஜங்குக் சார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான், உங்கள் மனசே உடஞ்சிருச்சு. என்ன சொல்கிறீங்க? ஜியான் ஜங்குக்கா
ஆமாம், மேஜர் ஜியான் ஜோங்கோ இது நடந்த மிஷனில் டெரரிஸ்டால் அட்டாக் ஆகி இறந்துட்டாரு மேம். தென் இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணோம். இன்னைக்கு ஈவினிங் அவரோட பாடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்குன்னா ஒன்றும் புரியலை. நீங்கள் அப்படியே ஃபோனை அப்படியே கீழே போடுறீங்க. அவங்க அம்மா வந்துட்டு ஜொங்க கூட அம்மா தான். வயன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மாதிரி லெகச்சு போய் நிற்கிறீங்க. அப்படியே பெட்டில் உட்காடுறீங்க. அப்படியே ஜொங்க கூட ஃபோட்டோ பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டியா ஜொங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. வயன் என்னம்மா பேசுகிற? என்னாச்சு? ஜொங்குக்கு என்னமாச்சு? ஆண்டி அங்குக்கு நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டான் ஆண்டி. அவன் இறந்துட்டான. வயன் என்ன சொல்ற? ஏன் பிள்ளையா? சச்சா வேற யாராவது நம்பரா இருக்குமா? இல்லை ஆண்டி, மேஜர் ஜியான் ஜொங்கு டெரரிஸ்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு சொல்றேங்க ஆண்டி. எனக்கு பயமா இருக்கு ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. வயன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிராங்க் காலாக இருக்கும்மா. இந்த மாதிரி இல்லை நிறைய டைம் கால் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க டிவி ஆன் பண்ணியிருப்பாங்க. டிவியில் கூட அதே ஃப்ளாஷ் நியூஸ் தான் வருது. அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஜங்கு இறந்துட்டான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் அவ்வளோதான், மனசு செமையாக உடச்சிட்டிங்க. உங்களால் அந்த இடத்த விட்டு நகர கூட முடியல. தென் இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு கூட அம்மாலா சொன்னனே, படிச்சு சொன்னனே, வேணாண்டா இந்த வேலைன்ட்டு. என்னோட ஆசை, எனக்கு கடவு, என்னோட லட்சியம் சொல்லிட்டு இப்படி எங்களை விட்டுட்டு போறதுக்காக தான் இப்படி பண்ணியா ஜங்கு? இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல நீனு. அவ எவ்வளவு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு கூட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட உங்க அப்பா தான் உங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. வயன்மா பா என்னப்பா பண்ண போறேன்? ஜங்கு வயன் ஒன்னும் இல்ல, நீ ரொம்ப அழக்கூடாது சரியா? இந்த மாதிரி நேரத்தில் இப்படி அழாதப்பா, என்னால முடியலப்பா. ஜங்குக்கால குழந்தைய பார்க்க கூட முடியலல்ல. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான்ப்பா. அந்த குழந்தைய அவன் கையில வாங்கினேன்னு சொல்லிட்டு, ஆனா எதுவுமே நடக்க முடியாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கமாவும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. தென் அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்கு கூட பாடி அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தென் ஜங்கு கூட பாடியும் அங்கே வந்துடுது. நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் லேடியாக தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் வயிறு நல்லாவே பெருசாகவே தெரியுது. தென் உங்கள் காலில் அந்த வலையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அந்த வலையிலோட தான் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி அழுதுட்ருக்காங்க. நீங்களும் தான் அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்கு கூட அந்த இதை வச்சுருப்பாங்கள்ல, அது பக்கத்தில் நின்றுட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட நகரல, ஒரு தண்ணி கூட குடிக்கல. நீங்கள் அவ்வளோ பொறுமையாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல். ஏன்னா ஜங்குக்கு சொல்லியிருப்பான், நான் இறந்தா கூட நீ அழக்கூடாதுன்ட்டு, நீ எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா மேஜர் ஜியான் ஜங்கு கூட ஒய்ஃப் எப்போவுமே அழக்கூடாது யார் முன்னாடின்னு சொல்லிட்டு அவன் அந்த 1 வீக் ட்ரிப்லேயே சொல்லியிருப்பான். ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே கிரிப்பாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அந்த ரூமில் அழுததோடு சரி, இப்போ நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விழுகலை. அதுதான் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ கூட உங்கள் கூட இருக்க உங்கள் ஃப்ரெண்டு கூட, வயன் நீ அழுதுரு, தயவு செஞ்சு இப்படி மட்டும் இருக்காதா, உனக்கும் குழந்தைக்கும் ப்ராப்ளம் ஆகும் வயன். இல்லை நான் அழமாட்டேன், என் புருஷனுக்கு நான் அழுதா சுத்தமாக பிடிக்காது, ஸோ நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரிப்பாக இருக்கீங்க. தென் இதே சைடு பார்த்தா ஜங்கு கூட அம்மானா செமையாக அழுதுட்ருக்காங்க. தென் ஃபர்தர் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லியிருப்பான் தெரியுமா, ஒரு ஸ்டோரி, அதே மாதிரி தான் நடக்குது. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நின்றுருக்கீங்க. உங்ககிட்ட நேஷ்னல் ஃப்ளாகும் கொடுக்குறாங்க. தென் ஜங்கு கூட திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதோட பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸில் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே பார்த்து கட்டி பிடிச்சி அழுறீங்க அந்த பர்ஸை பிடிச்சி. தென் அப்புறம் ஜங்கு கூட திங்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் முன்னாடி சல்யூட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாரு. நீங்களும் சொல்லுங்கள் சார். வயன் ஜங்குக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னார். அவர் உங்களை அதிகமாக காதலிக்கிறாரா. தென் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க சொன்னார். அவரை மடிச்சிட சொன்னார். கடைசி வரை உங்கள் கூட இருக்க முடியாது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் இருந்தார். என்னால் நம்பவே முடியல வயன்.
அந்த புல்லட் எனக்கு பாய வேண்டியது. என்னை காப்பாற்ற போய் ஜங்குக் இறந்துட்டாரு. இன்ன வரையும் அந்த கில்ட்டினஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. உங்களுக்கு நான் மனசே இல்லை. நீங்கள் அப்படியே மனசை உடஞ்சிட்டு ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. தென் வரவங்க போகிறவங்களாம் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அழுக கூட இல்லைல்ல, அதுதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் அப்படியே டைம் ஸ்கிப். இப்போ ஜங்குக்கோட ஃபைனல் ப்ராசஸ் தான் லாஸ்ட் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறீங்க. பேச்செல்லாம் தாலாட்டு போல என்னை உறங்க வைக்க நீ இல்லை. தினமும் ஒரு முத்தம் தந்து காலை காஃபி கொடுக்க நீ இல்லை. விழில் விழும் தூசி தன்னை நவல் எடுக்க நீ இங்கு இல்லை. மனதில் எழும் குழப்பம் தன்னை தீர்க்க நீ இங்கே இல்லை. நான் இங்கே நீயும் அங்கே, இந்த தனிமையில் நிமிஷங்கள் வருஷமானதேனோ. நான் லைட்டாக அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறீங்க. தென் அகெயின் எல்லா ப்ராசஸும் முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அந்த ஆஷஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஆஷஸை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. உங்களால் முடியலை, அவ்வளோ பெயினாக இருக்குது. தென் ஒரு கணம் ஒரு போதும் பிரியக்கூடாதே. என் உயிரே நீ அழுகக்கூடாதே. நீ கண்ட கனவெதுமே கலையக்கூடாதே. நான் இருக்கும் நாள் வரைக்கும் நீ அழுகக்கூடாதே. கிடைச்சது இழக்கிறதும் இழந்தது கடுக்கிறதும் அதுக்கு பழகிறதும் நியாயந்தானடி. குடித்தது எடுக்கிறதும் வேற ஒன்று கொடுக்கிறதும் நடந்தது மறுக்கிறதும் வழக்கம் தானே. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. என் உயிரோட ஆதாரம் நீ தானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. யார் போனா என்ன நான் இருப்பேனடி. கண்ணே நீ கலங்காத. அதனால தான் இந்த மாதிரி ஒன் ஷாட் நான் போட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஜங்குக்கு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்க. ஓகே, சாரி. நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பி எண்டிங்கில் ஒரு ஒன் ஷாட் போடுறேன். நெக்ஸ்ட் அவங்க போடுறேன். ஓகே, பை 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 பாய். தென் மிஸ் யூ காய்ஸ் அண்ட் லவ் யூ. தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யாருக்கு ஒன் ஷாட் போடலான்னு சொல்லுங்கள். ஓகே, பை பை பாய்.